இந்த மாசம் எப்படியோ இருக்கும் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. மகிழ்ந்து களிகூர், மகிழ்ந்து களிகூர். நான் சொல்றேன், நீங்க விட்ட சந்தோஷத்தை இந்த மாசம் திரும்ப பெற போறீங்க. இழந்த ஆனந்தம் திரும்ப வருது. ஆமென். நான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த இடத்துல வந்திருக்கிற ஆன்லைன்ல பார்க்குற எல்லாருக்கும் ஒரு gift தரேன். அந்த gift வந்து ஜாய். சார், சந்தோஷம் பிறந்துச்சுன்னா சகலமும் பிறக்கும். ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதம் சொல்றேன், ஆனந்தம் அனைத்தையும் திறக்கும். ஆமென். நீங்க சொல்லலாம், எனக்கு ஐஸ்வர்யம் தேவை, எனக்கு ஆரோக்கியம் தேவை என்னலாம். ஆனா நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, ஆனந்தம் வந்துட்டாலே ஆரோக்கியம் வந்துடும், ஆனந்தம் வந்துட்டாலே ஐஸ்வர்யம் வந்துடும். ஆகஸ்ட் மாசம் நான் சந்தோஷமா இருக்க போறேன், நான் ஆனந்தமா இருக்க போறேன், நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். நீ இன்கிரீஸ பார்க்கணுமா, சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஆனந்தமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. லெட்ஸ் செலிப்ரேட். மகிழ்ச்சி இருந்தா மருந்தே தேவையில்லை. ஏன்னா மகிழ்ச்சியே ஒரு பெரிய மருந்து. சார், களிப்பா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நான் சொல்றேன், இந்த ஆகஸ்ட் ஒரு பெரிய ஆனந்தத்தின் ஆகஸ்டாக உங்களுக்கு இருக்க போகும். மகிழ்ச்சியா இருக்க உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் கவலையா இருக்கும் உரிமை இன்று முதல் பறிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதம் களிப்பின் மாதமாக, ஆமென், கலிகூறுதலின் மாதமாக, ஆனந்தத்தின் மாதமாக உங்களுக்கு இருக்க போகிறது. ஆக்சுவலி ஜெபம்ன்ற அந்த ரெல்முக்குள்ளே எதுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டு போறார் தெரியுமா? நீங்க மகிழ்ச்சி ஆகணுன்றதுக்கு தான். ஆனா ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மகிழ்ச்சி ஆகலைன்னா ஜெபம் முடியலன்னு அர்த்தம். ஹலோ, உங்க ஜெபம் முடியும்னா அதான் ஆமேன் போட்டவங்களா முடிஞ்சிட்டுங்களா அப்படின்றீங்களா? இல்ல இல்ல, ஆமேன்ல ஜெபம் முடியாது, ஆனந்தத்துல தான் ஜெபம் முடியும். ஆமென். இதா ஒரு பெரிய கொண்டாட்டத்திற்கு, ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆனந்த மலையிலே நனையும்படி உங்களை அழைக்கிறார். ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய ஆனந்த மலையிலே உங்களை நனையும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். ஓ, ஒரு பெரிய கொண்டாட்டம், ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். பிதா கொண்டாடி கொண்டிருக்கிறார், குமாரன் கொண்டாடி கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த திரித்துவம் ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் பங்கேற்க உங்களுக்கு ஒரு பெரிய இன்விடேஷன் வந்திருக்குது. அந்த கொண்டாட்டத்திலே, அந்த ஆனந்தத்தில் பங்கு பெறுகிற ஒரு அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கம் ஜாயின் வித் us. ஆமென். என்னோடு சேர்ந்து கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா சோகமா இல்ல, இயேசு சோகமா இல்ல, பரிசுத்த ஆவியானவர் சோகமா இல்ல. அவங்க மூவரும் மகிழ்ச்சியின் கடலிலே, ஆனந்தத்தின் பெரும் கடலிலே அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். ஆமென். அதுக்கு நடுவில் தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதுக்கு நடுவில் தான் நீங்க சோகமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவர் சொல்றார், come on celebrate. ஹல்லேலூயா. ஓ, ஹல்லேலூயா. இந்த கொண்டாட்டத்திற்கு அப்பா உங்களை அழைக்கிறார். இந்த மகிழ்ச்சி பெருவிழாவிற்கு அப்பா உங்களை அழைக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ராத்தேன மாண்டலே ரேபஹா சண்டலா பிரஹண்டலே பிரகெட்டலே. Hallelujah. I tell you, the Father's invitation, amen, அப்பாவுடைய ஒரு பெரிய அழைப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அது அவருடைய ஆனந்தத்தில் பங்கு பெற, அவருடைய மகிழ்ச்சியில் பங்கு பெற. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. உங்களை சுற்றிலும், ஆமென், அந்த திரித்துவ தேவன் அவருக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். Hallelujah. அவர் ஆனந்திக்கிறவராய், மகிழுகிற பிதாவாய் அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க அழுது நடக்காத காரியம், நீங்க புரண்டு நடக்காத காரியம், ஏன் நீங்க ஜெபம் பண்ணி கூட நடக்காத காரியம் நீங்க சிரிச்சு நடக்க போகுது. நீங்க சிரிச்சு நடக்க போகுது. நீங்க ஆனந்தப்படும் போது அது நடக்குது. இது எல்லாருக்கும் புரியாது. இது எல்லாருக்கும் விளங்குச்சுன்னா சாதாரணமான செய்தியா போயிடும். இது எல்லாருக்கும் விளங்காது, இது எல்லாருக்கும் விளங்காது. அதென்ன அழுது நடக்காதது,
ஜெபிச்சு கூட நடக்காதது நான் சொல்றேன், நீங்க சிரிச்சா நடக்கும்ன்றேன். ஆமென். அதுதான் வேதவசனத்தினுடைய சத்தியம், அதுதான் வேதவசனத்தினுடைய போதனை. ஹல்லேலூயா. மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Come on, let's celebrate. Amen. Hallelujah. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாசம் எப்படியோ இருக்கும் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்விடேஷனே அதுதான். ஆனந்த பெருவிழாவுக்கு அப்பா உங்களை அழைக்கிறார். மகிழ்ச்சி பெருவிழாவுக்கு ஆமென் அவர் மகனாய் இருக்கிற உங்களை அவர் அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 Praise you Jesus. Amen. Hallelujah. Hallelujah. இதுக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கார் அந்த காலை வேளையில். வேதம் சொல்லுகிறது, என் ஜெப வீட்டிற்கு அவர்களை கொண்டு வந்து அங்கே அவர்களை ஜெபிப்ப வைப்பேன் தானே சொல்லியிருக்கணும். அங்கே அவர்களை மகிழ செய்வேன் அப்படின்றார். என் ஜெப வீட்டிற்கு அவர்களை கொண்டு வந்து ஜெபிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லணும். நல்லது தான், ஜெபம் பண்றது நல்லது. ஆனா என் ஜெப வீட்டுக்கு நான் வீடு வந்து ஜெப வீடு, ஆனா உள்ள ஒரே சந்தோஷம், உள்ள வந்து ஒரே மகிழ்ச்சி. ஆமென். உள்ள வந்து இனம் புரியாத ஆனந்த பேரலையினால நிரம்புவது. ஆமென். நான் சொல்ல, நீங்க என்னைக்கு காட்ஸ் ரெல்மோட நீங்க கனெக்டா இருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளமே சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஆனந்தம். ஆமென். புன்னகை. புன்னகை இருக்காட்டாலும் பரவாயில்ல, முதல்ல என்ன இருக்கட்டும்? புன்னகை இருக்கட்டும். புன்னகை இருந்தா பொன்னகை வந்துடும். ஹல்லேலூயா. 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 மகிழ்ச்சி தான் வெற்றியின் ரகசியம். ஆமென். ஆனந்தம் தான் ஆமென் எல்லா மேன்மையின் ரகசியமாய் அது இருக்கிறது. அதனால தான் அதை திருடுறதுக்கு பிசாசு பல வழிகளில் அவன் முயற்சி எடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் விடுறதில்லை. பாருங்க, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை திரும்பவும் மகிழ பண்ணுவார். மீண்டும் உங்களை சந்தோஷிக்க செய்வார். மீண்டும் உங்களை கலிகூற செய்வார். ராக்ல மாண்டலே, ரிசீவ் தட் வேர்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராப்லோ ஷாட்டானா மாண்டலே பிரேக்கெட்டே. ரிவைவல் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. ரிவைவல் பத்தி, எழுப்புதல் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ உலகத்துல எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றாங்க. ஆனா தாவீது சொல்றான், அவனுக்கு தெரிஞ்ச ஒரு எழுப்புதல் சொல்றான். என்ன எழுப்புதல் தெரியுமா? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி அவர்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்படின்னா என்ன தெரியுமா? தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்குள் சந்தோஷப்பட துவங்குவதுதான் எழுப்புதலா இருக்கிறது. ஆமென். உமது ஜனங்கள் உம்மில், ஆமென் ஆமென், உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழும்படி அவர்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நான் சொல்றேன், நீங்க விட்ட சந்தோஷத்தை இந்த மாசம் திரும்ப பெற போறீங்க. இழந்த ஆனந்தம் திரும்ப வருது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாசம் வேற மாதிரி ஆக போகுது. ஆனந்தம் விளையாடும் வீடு இது, அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆட்கள் மகிழ்ச்சியை பற்றி நிறைய, இதை விட சோகப்பாடு தான் நிறைய பாடியிருக்கிறாங்க. சொல்லுங்க ஆனந்தம். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆகஸ்ட் ஒரு பெரிய ஆனந்தத்தின் ஆகஸ்டாக ஆமென் எனக்கு இருக்க போகிறது. ஹல்லேலூயா. 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 அதுதான், அதுக்கு தான் டேடி உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறார். நீங்க வேற ஏதோ பெருசாலாம் வெட்டி முறிக்க வேண்டாம். புள்ள சந்தோஷமா ஏறி அத்தனையும் நான் பார்த்துக்கிறேன்றார். ஆண்டவரே, நான் ஏதாவது பண்ண வேண்டாமா? அதை எல்லாம் செய்ய வேண்டாம். ஆமென். நம்ம எப்போவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுலே நம்ம ரெடியாகவே இருக்கிறோம். ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படின்ட்டு, அது பண்ண சொல்கிற நேரம் பண்ணலாம். ஆனால் இப்போ சொல்கிறாரு, சந்தோஷமா ஏறி எல்லாமே நடந்துருன்றார். ஆமென். ஆமென். உங்களால் நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் அற்புத மண்டலங்களை திறக்கிற சாவியே ஆனந்தம் தான். ஆனந்தம் தான் அற்புத மண்டலத்தின் திறவுகோலாய் அது இருக்கிறது. ஆமென். அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்கன்னா ஆனந்தமா இருந்தா அற்புதம் நடந்துரும். ஆமென். 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 மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா திறக்காத கதவெல்லாம் திறந்துரும்.
அதனாலதான் சத்துருவினுடைய முதல் தந்திரம் என்ன? உங்க சிரிப்பை திருடுவான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க மகிழ்ச்சியை மட்டும் திருட்டானா மற்றதெல்லாம் தன்னாலே நடந்துடும். அதனாலதான் கர்த்தர் இந்த துக்க வஸ்திரத்தை எடுத்து போட்டு உன்னை துதியின் உடையினால உன்னை மூடும்படி, உன்னை நிரப்பும்படி நான் வந்திருக்கிறேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. That's a real revival. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எல்லாம் சொல்லுங்க, திரும்பவும் உயிர்ப்பிக்கிறார். அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனையோ காரியத்தை சொல்லலாம். ஆனா கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல்ல உங்களை பார்த்து சொல்றாரு, நீ திரும்பவும் சிரிக்க போற, நீ திரும்பவும் ஆனந்தப்பட போற, நீ திரும்பவும் மகிழ்ச்சியின் மண்டலங்களுக்குள்ள நீ வரப்போகிறாய். ஆமென். நீங்க சொல்லலாம், எனக்கு ஐஸ்வர்யம் தேவை, எனக்கு ஆரோக்கியம் தேவை என்னலாம். ஆனா நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, ஆனந்தம் வந்துட்டாலே ஆரோக்கியம் வந்துடும், ஆனந்தம் வந்துட்டாலே ஐஸ்வர்யம் வந்துடும். இதான் ரகசியம் பாருங்களேன். அப்படி உட்காந்துக்குவாங்க, உட்காந்துட்டே கூட ரிசீவ் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆமா, இதான் ரகசியம் பாருங்களேன். வேற ஏதோ பெரிய ரகசியம் எல்லாம் கிடையாது. மகிழ்ந்து கலிகூர். எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ந்து கலிகூர். கர்த்தர் பெரிய காரியங்களை, நாம பெரிய காரியங்களை செய்ய யோசிக்கிறோம். கடவுள் சொல்றாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பெரிய காரியம் செய்யறதுலாம் யார் வேலை? என் வேலை. ஆனா உன் வேலை என்ன தெரியுமா? மகிழ்ந்து கலிகூர். நமக்கு அதுதான் வரமாட்டுக்கு. நமக்கு இருக்கிறதுலே கஷ்டம் என்ன தெரியுமா? சிரிக்கிறது தான். கடைசியா இப்போ நல்லா வாய் விட்டு சிரிச்சீங்கன்னு யோசித்து பாருங்க. உங்க சிரிச்ச முகத்தை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க, வரவே வரமாட்டுக்கு. ஏன்னா எதிரிக்கு நல்லா தெரியும் பாருங்களேன், உங்களை துக்கப்பட வைக்கணும், உங்களை சோகத்திலேயே வச்சிருக்கணும்ன்ட்டு. நம்ம ஆட்களுக்கு நல்ல ஜெபிக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நல்லதுன்ற ஜெபிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை விட அழுது ஜெபிக்க நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நிறைய ஆட்கள் எல்லாம் பண்ணியாச்சு. நான் சொல்றேன், நீங்கள் அழுது வராத வெற்றி, ஏன் நீங்க ஜெபிச்சு கூட வராத வெற்றி, நீங்க சந்தோஷமா இருக்கும்போது நடக்கும். ஆக்சுவலி ஜெபம்ன்ற அந்த ரெல்முக்குள்ளே எதுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டு போறார் தெரியுமா? நீங்க மகிழ்ச்சி ஆகணுன்றதுக்கு தான். ஆனா ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மகிழ்ச்சி ஆகலைன்னா ஜெபம் முடியலன்னு அர்த்தம். ஹலோ, உங்க ஜெபம் முடியும்னா அதான் ஆமேன் போட்டவங்களா முடிஞ்சிட்டுங்களா அப்படின்றீங்களா? இல்லை இல்லை, ஆமேன்ல ஜெபம் முடியாது, ஆனந்தத்தில் தான் ஜெபம் முடியும். ஆமேன். மகிழ்ச்சி வந்துடுச்சா அப்ப ஜெபம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அந்த 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 மண்டலத்தில் நுழையிற வரைக்கும் we need a pray. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா மகிழ்ச்சியா வந்துட்டீங்களா அப்போ தொட்டுட்டீங்கன்னு அர்த்தம். தொட வேண்டியதை தொட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். வெற்றியின் அடையாளமே மகிழ்ச்சி தான், ஆனந்தம் தான். ஆமென். அதை தான் ஒரு சைன் பாருங்க. இட் இஸ் a sign. Peace, joy, it is a sign of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது, அல்ல தேவனுடைய ஆளுகை அந்த காரியத்தில் இருக்குன்றதுக்கு எது அடையாளம்? நிறைய அடையாளத்தை மக்கள் தேடுறாங்கல்ல. நான் சொல்றேன் பாருங்க, இது அடையாளம் அப்படின்னா ஆனந்தம் தான் அடையாளம். Amen. Amen. Joy is the evidence. Peace is the evidence of the kingdom of God. அப்போ நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போ மூணு தான். ராஜ்யம்னா என்னது? 3 matters. ஒன்று என்னது? நீதி, righteousness, அப்புறம் peace, அப்புறம் the joy of the Holy Host. அதாவது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். மூணா புரிச்சிங்கன்னா அந்த மூணுல 2 பகுதி எதுவாக தான் இருக்கு? சமாதானமும் சந்தோஷம். அதான் ராஜ்யம் சார், அதான் கிங்டம். உமது ராஜ்யம் வருவதாக அர்த்தம். ராஜ்யம் வந்துச்சுங்கிறதுக்கு அடையாளமே பல்ல காட்டிக்கிட்டே இருப்பீங்க. எப்பவும் சிரிப்பொலி அங்க கேட்கும். சேனலே வச்சிருக்காங்க சிரிப்பொலி அப்படின்ட்டு. முன்னாடி பார்த்ததா ஞாபகம் இருக்கா? அப்படி ஒண்ணு இல்ல? ஆமா, சிரிப்பொலி எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்களேன். கடவுள் அந்த சேனலா அவங்க வாழ்க்கையை வைக்க விரும்புகிறார். சிரிப்பொலி.
Amen. Amen. And that's the kingdom of God. Hallelujah. For the kingdom of God is not a matter of eating and drinking what one likes, but of righteousness and peace and joy in the Holy Spirit. எல்லாம் சொல்லுங்க, joy in the Holy Spirit. சொல்லுங்க, joy in the Holy Spirit. மறுபடியும் சொல்லுங்க, joy in the Holy Spirit. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். முதல்ல நல்ல ஒரு புன்னகை ஒன்று போடுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த மாசம் இழுத்து பிடிச்சாது இப்படின்றங்க, சுருங்கி போயிருக்குது நிறைய பேர் மூஞ்செல்லாம். இந்த மூஞ்ச பார்த்தாலே வர வேண்டிய அற்புதம்லாம் அந்த பக்கமா ஓடி போயிடும். நீங்க புன்னகைச்சிங்கன்னா எங்கேயோ போற அற்புதம்லாம் உங்க பக்கம் வந்துடும். அதாங்க ரகசியம். எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாது. ஒரு முடி கூட விழாதுன்னு இருக்கிறார். ஏன் தெரியுமா? விழுறதுக்கு முடியே இல்லை. அப்புறம் எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? இதுக்கு மேல எந்த முடி விழ? எல்லாம் எல்லா முடியும் விழுந்து போச்சு. இன்னும் விழுதுக்கு முடியே இல்லை. அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. இப்ப சந்தோஷம் மட்டும் படுங்க. ஆமென். நீ யோசித்து பாருங்களேன், பெரிய காரியம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ந்து கலிகோரு. மகிழ்ந்து கலிகோரு. என்னைக்கு நீங்க மகிழ்ச்சியின் மண்டலத்தை தக்க வைத்துக் கொள்கிறீர்களோ, நீங்க வேற எதையுமே செய்ய வேண்டாம். ஆண்டவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கோ. நீ எவன் வாயையும் காக்க முடியாது, ஊர்ல எதையும் நீ காக்க முடியாது. நீ காக்கக்கூடியது ஒன்னே ஒன்று தான், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவன் புறப்படும். அப்போ நீ என்ன பண்ணு, உன் இருதயத்தை மட்டும் காத்துக்கோ. என்ன காத்துக்கோன்னா, உன் இருதயத்துல கவலை, பயம், சோகம் இதெல்லாம் வந்து ஒட்டுறதுக்கு என்ன பண்ணாத, விடாத, விரட்டிரு, ஓடிரு, போ. உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, எனக்கு அப்பா இருக்கிறார், நான் மகிழ்ச்சியா இருக்க போகிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியா மட்டும் நீங்க இருந்தாலே உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு. பாருங்க, உங்களுக்கு அதையோ அது எனக்கு முடியவே மாட்டேங்குங்கன்னா அதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் ஆவியானவர் இருக்கிறார். The help of the Holy Spirit. ஆமென். பரிசுத்த ஆவியின் உதவியினாலே நீங்கள் ஆனந்தமாய் வாழ முடியும். ஆமென். இயேசு உங்க வாழ்க்கையில வந்ததே இளைப்பாறுதலையும் மகிழ்ச்சியும் தருவதற்கு தான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், மகிழ்ச்சி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சி. ஆமென். சொல்லுங்க, ஆனந்தமான ஆகஸ்ட் போங்க. ஆமென். ஹல்லேலூயா. கடவுள் என்ன சொன்னார்? கடவுள் வந்து சந்தோஷமா இருப்பில்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். ஆமென். 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 கவலைப்படாத. கவலைப்படுறதுனால ஒரு இன்ச்சு கூட வளர மாட்டேன்ட்டார். அப்ப வளர்ச்சியையே தடுக்கிறது இதுதான், உரி தான். நீங்க உரியில இருக்கும்போது எந்த குரோத்தும் நடக்கிறது இல்லை. அதனால தான் பிசாசு நம்மளை என்ன பண்றான், கவலையில் என்ன பண்றான், கொண்டு போய் வைக்கிறான். அது என்ன பண்ணுன்னா குறைக்கும், ஆனா ஒரு நாளும் கூட்டவே கூட்டாது. ஆனா சந்தோஷம் வந்து என்ன பண்ணும் தெரியுமா, வளராததெல்லாம் வளர வைக்கும். ஆமென். முளைக்காததெல்லாம் முளைக்க வைக்கும். ஆமென். பாருங்க, மருத்துவ உலகம்லாம் இப்போ இதை பற்றி ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ள வந்துடுச்சு. ஆனால் டாக்டர் வந்து மகிழ்ச்சியா இருக்கீங்களான்னு முதல்ல கேட்குறாரு. மருந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியுது, நான் எம்புட்டு மருந்து கொடுத்தாலும் இவனுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. பிரிஸ்கிரிப்ஷனை மாற்றி மாற்றி கிறுக்கி கிறுக்கி என்னென்ன இதில் எழுதி கொடுத்தாலும் இவன் மாறவே மாட்டுக்கான். அதனால் அவர் கேட்குறாரு, டென்ஷனாக இருக்காதீங்க, சந்தோஷமா இருங்கன்னு. இப்போ டாக்டர்லாம் பிரசங்கியார்கள் மாதிரி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாருங்க, மருத்துவமனைகள்லாம் இப்போ சுவிசேஷ மயமாக மாறி, மாமா நம்ம தான் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ டாக்டர், சைக்காட்டிஸ்ட் எங்கே போனாலும் அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒன்றும் இல்லை, சந்தோஷமா இருங்கன்றாங்க. இதைத்தான் பவுல் வந்து பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறாரு. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நம்ம சோகமா இருப்போம், சோகமா இருப்போம்னு மறுபடியும் மறுபடியும் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு. அப்போ பாருங்களேன், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு. திரும்ப திரும்ப சொல்ற நீ அப்படின்றாங்களே, அது ஏன்னா அவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்கு நம்ம ஆட்களுக்கு. நீங்க எங்கேயாவது பரிசுத்தமாயிரி 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 என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லலை. ஏன் தெரியுமா?
சந்தோஷமா இருந்தாலே நீ பாவம் செய்ய மாட்ட. உங்களுக்கு புரியல? எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. உள்ளத்துக்குள்ள ஏதோ வெறுமை, அதனால எதையாவது போட்டு இல்லை எதையாவது செஞ்சு அதை அடையலாமான்னு ஒரு முயற்சி தான் பாவம்ன்றது. பாவம்ன்றமே பாருங்க, அவன் அதை செய்யறவன் ரொம்ப பாவம். அதனாலதான் அதை பாவம்னு சொல்லியிருக்குது. நம்ம வேற போட்டு அவனை குத்துன்னு குத்துறது. ஏதோ ஒரு வெறுமை உள்ளத்துக்குள்ள, அதனால அந்த சந்தோஷத்தை எதன் மூலமாவது எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்றான். கடைசியில் பார்த்தா அதுவும் பெருசா சந்தோஷமா இருக்கிறது இல்லை. அதான் அதுல இருக்கிற விஷயமே. அப்போ பரிசுத்தமாயிருங்கள் 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 என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லாத பைபிள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் ஏன் சொல்லுகிறார்னா, நீ சந்தோஷமா இருந்தாலே நீ பரிசுத்தமா இருக்க ஆரம்பிச்சிரு. மகிழ்ச்சியா இருந்தாலே பிசாசுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. பாருங்களேன், பாருங்க, ஆனந்தம் தான் நம்முடைய ஆடை. எல்லாம் சொல்லுங்க, ஆனந்தம் தான் எனது ஆடை. இதுக்கு முன்னாடி வச்சிருந்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி துற போட்டுருங்க. 1ஆம் தேதியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம். ஆமென் ஆமென். நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த மாசம் உங்களுக்கு நான் சொல்றேன், கான்சியஸா நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன் அப்படின்னு மட்டும் நீங்க பண்ணுங்க. உங்களை சுத்திலும் எத்தனை அற்புதம் நடக்குதுன்றதை மட்டும் பாரு. உங்களை சுத்திலும் எத்தனை ஹீலிங் நடக்குதுன்னு பாரு. உங்களை சுத்திலும் எத்தனை பிரேக் த்ரூஸ் வருதுன்றதை பாரு. ஆமென். திருடவும் அழிக்கும் வர்றான்னா அவன் முதல்ல திருடுறதே உங்க நகையை இல்லை, உங்க புன்னகைய. எப்படியாவது அதை திருடணும்னு பார்க்குறான். கடவுள் ஏதாச்சும் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொன்னா, கடவுள் உங்களுக்கு ஏதாச்சும் தரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவர் ஆசைப்பட்டாருன்னா முதல்ல உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறது எது? மகிழ்ச்சி. எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ச்சி. பையன் வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்பா என்ன பண்றாரு? நல்லா சாப்பாடு போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, தம்பி வா ஜெபிப்போம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நெஞ்சே அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதான் பைபிள். நீங்க நினைச்ச மாதிரி இது இருக்காது. ஒரு பையன் வர்றான், தம்பி வா முழங்கால போடு முதல்ல அப்படி, அதெல்லாம் செய்யல. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்க எவ்வளோ ஜெபிச்சும் ஏன் ஜெயிக்கல தெரியுமா? ஏன்னா அழுகையின் மண்டலம் மாறுகிற வரை அற்புத மண்டலங்கள் திறக்கப்படுவது இல்லை. அற்புத மண்டலங்களை திறக்கக்கூடிய சாவியே ஆனந்த மண்டலம் தான். இது என்னைக்கு சபை விளங்கிக்குதோ அன்னைக்கு பெரிய வெற்றி எடுக்கும். நம்ம ஆட்கள் எல்லாம் டைட்டில் வைக்கிறாங்க, பெருமூச்சின் ஜெபம் அப்படின்ட்டு. கண்ணீரின் பெருமூச்சின் ஜெபம், உபவாசத்துடன். உபவாசம், கண்ணீர், பெருமூச்சு. என்ன ஆகும் பாருங்க போறவன் கதி. ஏற்கனவே ஃபாஸ்டிங், இதுல கண்ணீர், பெருமூச்சு, இவ்வளோத்தையும் பண்ணி ஒரு ஜெபம், அவ்வளோதான். மூச்சே போச்சு அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்கிறான். நான் சொல்றேன், சந்தோஷமா இருக்கு. இது நீங்க லைட்டா எடுத்துக்காதீங்க. நான் சொல்றேன், லைட்டா எடுத்துக்காதீங்க. இது ரொம்ப இதை குறித்து கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க டிசிஷன் எடுக்கணும். ஹாப்பினஸ் இஸ் நாட் அ சான்ஸ், ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ். அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர், வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் இருப்பேன். இருக்கணும் பிரதர், இருக்க முடியல பிரதர் அப்படி கிடையாது. இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, இருப்பேன். சொல்லுங்க, சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்து கொண்டே இருப்பேன். ஆமென். இந்த முடிவு மட்டும் பண்ணி பாருங்க, சாத்தான் கிளம்பிடுவான். ஏன்னா அவன் வந்த வேலை என்னதுதான்? உங்களை சோகப்பட வைக்கணுன்றது தான். நீங்க சோர்ந்து போகணுன்றதான், கவலையா இருக்கணுன்றதான். நீங்க என்னைக்கு சிரிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவன் பார்ப்பான், இனிமே நமக்கு வேலையே கிடையாதுன்றது. அதனால தான் பாருங்க, இது ஒரு ரகசியம். இதனுடைய மேன்மையை நம்ம விளங்கிக்கணும். இதனுடைய மேன்மை என்ன? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். ஸோ நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆங்கிலத்தில் எப்படி வருது பாருங்க, yet I will choose to rejoice in the Lord. எல்லாம் சொல்லுங்க, I will choose to rejoice
in the Lord. Amen. Amen. கலிகூறு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தமா? கலிகூறுன்றதுக்கு என்ன மீனிங்ஸ் அப்படின்னா, I will choose to shout in exaltation in the victorious God of salvations. அப்போ கலிகூறுவன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? exaltation in the victorious, அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயித்தவனை போல நீங்கள் எப்பொழுது மகிழ்கிறீர்களோ அப்பொழுது பெரிய ஜெயம் உங்க வாழ்க்கையில வருகிறது. ஆமென். நீங்க முதல்ல ஜெயிக்க வேண்டியது இங்கதான். எல்லாம் சொல்லுங்க, முதலில் வெற்றி பெற வேண்டிய இடம் மனதில், எண்ணத்தில், சிந்தனையில். ஆமென். அதனாலதான் இதை காத்துக்கோன்றார், இருதயத்தை காத்துக்கோன்றார். மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். வியாபாரத்தில் உங்களை தோற்கடிக்கிறதுக்கு முன்னாடி, வாழ்க்கையில் உங்களை தோற்கடிக்கிறதுக்கு முன்னாடி, எல்லா விஷயத்திலையும் உங்களை தோற்கடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எதிரியானவன் எங்கே தோற்கடிக்க பார்க்குறான்? உங்களுடைய சிந்தனையில், எண்ணங்களில் அவங்கள தோற்கடிக்க பார்க்குறாங்க. அப்போ நம்ம இதை குறித்து விழிப்பாக இருக்கணும். பாருங்கள், நாம் சூஸ் பண்ணணும். என்ன போட்டிருக்குது? ஐ வில் சூஸ் டு ரிஜாய்ஸ். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று ஆண்டவருக்குள் தீர்மானிக்கிறேன். ஆமென். பிரதர், சிச்சுவேஷனை பார்த்தா அப்போ மாதம் முடிவில் சொல்லுதானே, அப்படி சொல்லக்கூடாது. இந்த மாதம் எப்படி போதுன்னு பார்த்துட்டு நான் கடைசியில் சாட்சி சொல்லுதேனோ, நீங்கள் சொல்கிறது சாட்சியாக மாறும். ஆமென். மந்த் எண்டில் இல்லை, மாதம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சொல்லணும், ஐ வில் சூஸ் டு ரிஜாய்ஸ். நான் சூஸ் பண்ணுறேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், மகிழ்ச்சியாக தான் இருக்க போகிறேன்றதை என்ன பண்ணுறேன்? சூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்போ சூஸ் பண்ணுறீங்களோ அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? ஃபேவர் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். வேதவசனம் சொல்லுகிறது, தானியேல் தீர்மானம் பண்ணினான், தேவன் பிரதானின் கண்களில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நமக்கு ஏன் நிறைய ஃபேவர் வரதில்லை தெரியுமா? டிசிஷனே கிடையாது. நீங்கள் டிசிஷன் எடுங்க. டேடி, இந்த மாதம் தெளிவாக 1ஆம் தேதி காலையில் என் காதில் ஒன்று சொல்லிட்டீங்க, கலிகூறு, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் கலிகூற போகிறேன். ஆமென். இந்த மாதம் என்ன பிரதர் பண்ணணும்? எத்தனை நாள் உபவாசம் போடணும்? எத்தனை மணி நேரம் கண்ணீர் விடணும்? எவ்வளோ நேரம் உருளணும்? எவ்வளோ நேரம் பரலணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் நல்ல பாட்டெலாம் போட்டு நல்லா டான்ஸ் பண்ணுங்க. ஆமென். நீங்கள் ஆடுங்க, அவன் ஆடி போயிடுவான், ஓடி போயிடுவான். ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம எல்லாம் மாறட்டும் பிரதர், அப்புறமா நம்ம சந்தோஷமாக இருக்கலான்றாங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ சந்தோஷம் மாறி எல்லாம் மாறிடுன்றார். நம்ம புரியல, நமக்கு ஆவிக்குரிய ரகசியங்கள் புரிய மாட்டேங்குது. ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் அப்படின்றது என்னன்றது நமக்கு தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மீதி எல்லாம் பண்ணுறோம், உபவாசம் பண்ணுறோம், கண்ணீர் போடுறோம், வாழ்கிறோம், போடுறோம், எல்லா கூட்டத்துக்கும் போயிட்டேங்க அப்படின்றார். அப்போ மூஞ்சி சுருன்னு இருக்குது. இவ்வளோ கூட்டத்துக்கு போய் மூஞ்சி இன்னும் விரிவாகலையே. அப்போ கடவுள் பாருங்க, அப்படி இல்லை. முதல்ல நம்ம மனதில், நம்முடைய எண்ணங்களில், சிந்தனையில் மகிழ்ச்சியை தர விரும்புகிறார். என்கிட்ட வா, நான் முதல்ல உனக்கு என்ன தருவேன் தெரியுமா? இளைப்பாறுதல். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? 100 கோடி தருவேன்னாரா? நிறைய பேர் என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. நீங்கள் 100 கோடி 1000 கோடிலாம் இயேசு தருவார்னு பேசுகிறீங்க, ஆனால் இயேசு நிம்மதியை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார்ன்ட்டு. இவங்களுக்கு முழு கதை தெரிய மாட்டேங்குது. நிம்மதியும் இளைப்பாறுதலும் வந்துட்டுனா 100 கோடி காலில் கிடக்கும். அது தெரில, அது காட்டுறேன் உங்களுக்கு. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அப்படி இளைப்பாறுதல் பிரதர், உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஆனால் கஞ்சி குடிக்க தான் காசு இல்லை. இது எப்படி இருக்குது பாருங்களேன். உள்ளத்துக்குள்ள எப்படி இருக்குது? அப்படியே உள்ளத்தில் ஒரு சமாதானம் இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அப்படி கிடையாது. இயேசு அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐம் சாரி, எனக்கு தெரிஞ்ச இயேசு யார் தெரியுமா? உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். அதான் பாயிண்ட். வந்துட்டோம்ல ப்ராஸ்பரிட்டிக்கு. உள்ள மட்டும் தருவார்ன்றது உங்க பிரசங்கம், உள்ளையும் தருவார் வெளியிலையும் தருவார்ன்றது எங்க பிரசங்கம். இவ்வளவுதான் வித்தியாசம்.
நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, மகிழ்ச்சியை தருவார், சமாதானத்தை தருவார் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அது கூட ரொம்ப கம்மியாக தான் இப்போல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து அதை சொல்கிறதுக்குமே இப்போ ஆட்கள் ரொம்ப குறைவு தான், குறைவு தான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எல்லாம் சொல்லுங்கள், உள்ளும் புறம்பும். ஆமென். அப்போ உள்ள மட்டும் சமாதானம், வெளியில் வந்து வறுமை அப்படின்னு என்ன பண்ணல, சொல்லலை. உள்ளேயும் வெளியிலையும் உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். ஆமென். இந்த மாதம் நான் சொல்கிறேன், உங்களை உள்ளேயும் மகிழ வச்சு, உள்ளேயும் சந்தோஷப்பட வச்சு, உங்கள் வெளியில் சூழலையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். கர்த்தர்கிட்ட ரெண்டுமே இருக்குதுங்க. கர்த்தர்கிட்ட ஒன்று மட்டும் கிடையாது. கர்த்தர் ஒரு மனுஷனை என்ன பண்ணுறாரு, ஆனந்தமாகவும் இருக்க வைக்கிறாரு, ஐஸ்வர்யமாகவும் இருக்க வைக்கிறாரு. நம்ம ஆளுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனந்தம் வந்தால் ஐஸ்வர்யம் போயிடுன்றாங்க. தப்பு. இன்னும் மாற்றின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஐஸ்வர்யம் வந்தால் என்ன போயிடும், ஆனந்தம் போயிடும். கரெக்டாக சொல்லணும்னா அதிகமாக சொல்கிறது தான் சொல்கிறாங்க, ஐஸ்வர்யம் வந்தால் என்ன போயிடும், ஆனந்தம் போயிடுன்றாங்க. ஆனால் வேதவசனம் அப்படி சொல்லலை. கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா, நான் உனக்கு மகிழ்ச்சியை தரும் பொழுது, உனக்கு ஆனந்தத்தை நான் தரும் பொழுது, ஐஸ்வர்யம் சேர்த்து என்ன பண்ணிடும், வர ஆரம்பிக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதில் என்ன இல்லை, எல்லாம் சொல்லுங்கள், வேதனையே இல்லை. ஆமென். வேதனையே இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். கர்த்தர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அந்த ஐஸ்வர்யத்தில் என்ன இருக்க போகிறது கிடையாது, வேதனை இருக்க போகிறதே கிடையாது. அப்போ வெறும் உள்ளுக்குள்ளே ஏதோ நடக்கும் அப்படின்றது மட்டும் இல்லை, வெளியிலையும் அது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு முதல்ல இந்த சீக்கிரட்டை புரிஞ்சுக்கோங்க. இயேசு வந்து வர்றீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன தராரு, என்ன நடக்குது, சுகம், செழிப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கூட நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுறாரு, உள்ளத்தில் இளைப்பாறுதல். எல்லாம் சொல்லுங்க, இளைப்பாறுதல். ஆமென். உள்ளத்தில் என்ன தராரு, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் வேண்டுதலை, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ண உடனே நடக்கிற முதல் மேட்ரு என்ன தெரியுமா, நிறைய பேர் தெரியல. அது ஜெபம் பண்ண உடனே ஒன்று நடக்கும். நீங்கள் கரெக்டாக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, பண்ண உடனே ஒன்று நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆமென். முதல்ல உங்களுக்குள்ள ஒரு பீஸ், உள்ள ஒரு ஜாய், உள்ள ஒரு ரெஸ்ட் உள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கும், முதல்ல வர ஆரம்பிக்கும். அது முந்தின வசனம் போடுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பைபிளில் வந்து சில மேட்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. சிலதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லவே இல்லை பாருங்களேன். நோ சாய்ஸ். எப்படி சொல்லியிருக்குது, ஒன்றுக்கும். என்ன பிரதர் எப்படி சொல்கிறீங்க, இப்போ எங்களுக்கு கவலைப்படுறதுக்கு உரிமையே இல்லையா? அந்த உரிமையை தானே நிறைய எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த உரிமை இந்த ஆகஸ்ட் மாதம் பறிக்கப்படுகிறது. கவலைப்படுகிறதுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது, ரத்து செய்யப்படுகிறது. ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமென். என்ன, நீங்க போய் வெளியில எதையோ பெருசா பண்ண சொல்லல. நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேத வசனத்தினுடைய ரகசியம் ரொம்ப சிம்பிள். Let us labor and to rest. Let us labor and to rest. நீ ஒரே ஒரு வேலை தான் செய்யணுன்றார். என்ன வேலை? ரெஸ்ட் எடுக்கிற வேலை. என்ன பண்ணிட்டு இருக்க? ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டு, அதனால திரும்பவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ரெஸ்ட்னா நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கலி ஏதோ போர்வையை போட்டு தூங்குறது இல்லை. போர்வை போட்டு தூங்கி ரெஸ்ட் இல்லையே நிறைய பேருக்கு. அப்புறம் எப்படி எப்போ ரெஸ்ட்டுன்றீங்க? அதை ரெஸ்ட்னா எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது இல்லை.
எவ்வளோ வேலை பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பீஸ், ஒரு ஜாய், ஒரு சமாதானம் இருந்துட்டே இருக்கு பாருங்க. தட்ஸ் a supernatural things. ஆமென். என்ன சூப்பர்மா. என்ன ஒரே ஒரு வேலை தான். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு வேலை தான் இருக்கு. சொல்லுங்க, ஆகஸ்ட் மாதம் எனக்கு ஒரு வேலை தான் இருக்கு. என்ன வேலை தெரியுமா? சந்தோஷமா இருக்கிற வேலை, மகிழ்ச்சியா இருக்கிற வேலை. அப்போ நீங்கள் வேலைக்கு போகாத காரணமே நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கிறது தான். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்களால் சும்மா இருக்கவே முடியாது. அதான் அங்கே இருக்கிற சீக்ரெட்ஸு. அதான் சீக்ரெட்டு. பிசாசு தெரியும் எங்கே ஊத்து இருக்கு, எதை அடைக்கணும்னு அவனுக்கு தெரியும். உங்கள் மகிழ்ச்சியை அவன் அடைச்சிட்டானா, உங்கள் ஆனந்தத்தை அடைச்சிட்டானா, உங்கள் ஆற்றலையே அவன் அடைச்சிட்டான்னு அர்த்தம். கர்த்தர் பாருங்க, ஆனந்தத்தை திறக்கிறாருன்னா அத்தனையும் திறக்கிறாருன்னு அர்த்தம் பாருங்க. சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, இது ஒரு டீப் ஸ்டடி. இன்னைக்கு பாருங்க, 1ஆம் தேதி உங்களை டீப்பாக கூட்டு போறாரு ஆண்டவர். ஆமென். நாட் ஜஸ்ட் ப்ரொஃபெட்டிக்கல் மெசேஜ், வெறும் தீர்க்க தரிசன செய்தி மட்டும் இல்லை, தீர்க்கமான செய்தி. ஆமென். எப்போவுமே தீர்க்க தரிசன செய்தியே கேட்டுட்டு இருக்குன்றது இல்லை, சில தீர்க்கமான செய்தியை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்களேன். ஆகையால் அந்த திருஷ்டாங்கத்தின்படி ஒருவனாகலும் கீழ்ப்படியாமையினால் விழுந்து போகாதபடிக்கு. கீழ்ப்படியாமைன்னு என்ன தெரியுமா? எனதையோ பாவம் பண்ணிட்டாங்கன்னு நினச்சக்கூடாது. சோகமாக இருந்தாங்களா, அதுக்கு பேர் தான் கீழ்ப்படியாமை. பக்கத்துலப்பா சொல்லுங்க, சோகமாக இருக்கிறவர்களே, கவலையாக இருக்கிறவர்களே, நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். இந்த கீழ்ப்படியாமை பற்றி எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கவே மாட்டீங்க. என்ன இவர்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். என்ன கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க? சந்தோஷமா இருன்னா ஒரு பேரும் சந்தோஷமா இல்லை. பயப்படாதடா, கவலைப்படாதடா, அப்பா இருக்கான்னா அப்பாவா அப்பா அப்பா அப்படின்ட்டான். அதை தான் அங்கே கீழ்ப்படியாமைன்னு போட்டிருக்குது. நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதை பாருங்க. இது வந்து சும்மா டக்குலாம் நடந்தாரு. நீ கொஞ்சம் அவேக்னியா இருக்கணும். நான் என்னத்துக்கு கவலைப்படணும்? இப்பேற்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார், இப்பேற்பட்ட ஒரு அப்பா இருக்கிறார், இப்பேற்பட்ட ஒரு தகப்பன் எனக்காக இருக்கிறார். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஸோ நான் ஒரியா இருக்க போறதில்லை, நான் கவலையா இருக்க போறதில்லை, நான் பயப்பட போறதில்லை. நான் ஒன்னே ஒன்று செய்ய போறேன். ஒரே ஒரு ஜாக்கிரதை. என்ன ஜாக்கிரதை? நம்ம எத்தனையோ சொல்லிருக்கோம், ஜாக்கிரதைன்னு எத்தனையோ சொல்லி வச்சிருக்கோம். ஆனால் அவர் சொல்றாரு ஒன்னே ஒன்று தான். ஒரு மேட்டர்ல நீ ஜாக்கிரதையா இரு. Let us therefore make very effort to enter that rest. நீ அதாவது ஒரே ஒரு எஃபோர்ட் தான் நமக்கு இருக்குதான். எல்லாம் சொல்லுங்க, only one effort. என்ன அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க? அதான் புதிய ஏற்பாடு. ஆமென். இதுக்கு தான் கை தட்டணுங்க. என்ன சொல்லுங்க, only one effort. ஏன் தெரியுமா? ஜீசஸ் சொல்றார், I done everything. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன். I finished everything. ஆமென். உனக்காக நான் முடிக்காத எதுவுமே இல்லை, உனக்காக நான் செய்யாத எதுவுமே இல்லை. ஆனா நீ ஏன் அனுபவிக்காம இருக்க தெரியுமா? நீ ஏன் அதுக்குள்ள போகாம இருக்க தெரியுமா? நீ உரியில இருக்கிற, நீ பயத்துல இருக்கிற, நீ வந்து பதட்டத்துல இருக்கிற, நீ வந்து இல்ல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பட் தேவையானது ஒண்ணு, ரெஸ்ட். டேக் ரெஸ்ட். ஆனா இருக்கிற வேலையிலேயே கஷ்டமான வேலை இதுதான். நீங்க வந்து இந்த சர்ச்சை ஒரு 10 ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கன்னா அடிச்சு வந்துடுவீங்க. ஏன் உருண்டே போங்கன்னா கூட உருளுவீங்க. ஆனா எப்படியாவது சந்தோஷமா இருக்கணும்னா, என்னங்க இவ்வளோ கஷ்டமான வேலையை செய்ய சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து வரவே இல்லைங்க. எங்க எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டண்டான மேட்டர் பாருங்களேன். என்னன்னாலும் மக்கள் செய்வாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வாரத்துக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரத்துக்குல ஒரு மணி நேரம் கவலையே படாமல் இருக்கணும். நீங்கள் முதல்ல அதுக்கு ட்ரை பண்ணுங்களேன். நீ 1 மணி நேரம் நான் சந்தோஷமா இருக்க போறேன். எதை கேட்டாலும் என்ன நடந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு நான் எப்படி இருக்க போறேன் அப்படின்னு மட்டும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா அடுத்த 1 மணி நேரம் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க. 1 மணி நேரங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அப்போ 1 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பாருங்க. ஆமென். ஆர்டிஃபிஷியலானாலும் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாமே ஆவிக்குரிய முயற்சி தான். ஆமென்.
ஒருத்தர் கேட்டார், அந்நிய பாஷையை வந்து ஆவியில் பேசணுமா மாம்சத்தில் பேசணுமா? நான் சொன்னேன், நாக்கு வந்து மாம்சமா ஆவியா? மாம்சம் தான். அப்போ மாம்சத்தில் தான் பேசணும். உங்கள் நாக்கை வச்சு தானே பேசணும். ஹலோ, உங்கள் நாக்கை பயன்படுத்தி தான் என்ன பண்ணணும்? அந்நிய பாஷை பேசணும். இப்போ பேசணுமா? பேசணும், பேசுங்க. இப்போ அந்நிய பாஷை நான் தான் சூஸ் பண்ணுறேன் இல்லையா? அவங்க வாயை திறந்து பேச தொடங்கினார்கள். அவர் புதிய பாஷைகளை தந்தருளினார். அதே மாதிரி நீங்கள் சிரிக்க தொடங்குங்க, உங்களை சந்தோஷத்தால் நிரப்புவார். காமாலா பிராண்டலே ப்ரோ கேனாமா சாட்டாலா கிரமாண்டலே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். எல்லாம் சொல்லுங்க, பேச தொடங்கினார்கள். இப்போ நான் உங்களுக்கு பேச பேச மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருதா இல்லையா? அங்கே பாருங்க, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே. நான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த இடத்துல வந்திருக்கிற ஆன்லைனில் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு gift தரேன். அந்த gift வந்து ஜாய், அந்த gift வந்து சந்தோஷம். Father, in the name of Jesus, I impart that gift, the body of Christ. Amen. இந்த ஆனந்தத்தின் ஆடையை நான் போடுகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும். ஆமென். அப்ப இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துட்டு லாஃப், பக்கத்துல பா சொல்லுங்க, லாஃப். ஆமென், லாஃப். ஆமென். ஒண்ணே ஒண்ணுதான், சிரிங்க. ஆமென், ஆமென். மகிழ்ச்சியா இருங்க. நீங்க வேணா பாருங்க, உங்க இவ்வளவு நாள் பண்ண அம்புட்டு ஜபத்துக்கும் பதில் வந்துடும். That's a secret. ஒருத்தர் கேட்கார், பிரதர் நான் எல்லா ஃபாஸ்டிங் கடுங்காப்பி உபவாசம் இருந்துட்டேன். ஒருத்தர் சொல்றாரு, அப்படின்னா என்னன்னா கடுங்காப்பி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறது கடுங்காப்பி உபவாசம். நாட்டு வாழைப்பழம் உபவாசம் இருந்துட்டேன் அப்படின்றார். என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இது எங்கேயா இருக்குது? அம்புடு உபவாசம் மாட்டேன். நான் சொன்னேன், எல்லாம் பண்ணாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருங்க, எவ்வளோ அற்புதம் நடக்குதுன்னு பாருங்க. அதானே ரொம்ப கஷ்டம். நம்ம ஆட்கள் ஏன் டக்குன்னு இந்த அழுகை உபவாசத்தோட கனெக்ட் ஆகுறாங்க தெரியுமா? அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி பாருங்களேன். அழுறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா ஏற்கனவே நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இவர் வேற அழுகை கூட்டம் வச்சுருக்கார். மொத்தமாக போய் பாய் அன்னைக்கு நினச்சிட வேண்டியதான் அப்படின்னு போய் அழுகை கூட்டத்தில் போய் உட்காந்து என்ன பண்ணிடுறது, அழுது பக்கத்துலேயும் சிந்தி அப்படின்னு செவுரை பூரா தேய்ச்சி வச்சுட்டு வந்துடுறது. ஏன்னா இதுதான் பழகிருக்கிறாங்க ஆட்கள். ஆனால் வேத வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு தந்தருளுவார். சார், நான் பேசுறது ஒன்னாவது வேத வசனத்துக்கு ஒத்து வரலன்னா என்ற கேள்வி கேளுங்கன்ற. ஜபத்துக்கே என் பதில் வர தெரியுமா? நீ இவ்வளோ சோகமா இருந்தா வராது பாஸ். நீ எப்ப சந்தோஷமா இருக்கிறியோ அன்னைக்கு உன் ஜபத்துக்கெல்லாம் பதில் வந்துடும். அழுதுகிட்டு இருந்தா ஜபத்துக்கு பதில் வரும்னு எனக்கு ஒரு வசனம் காட்டுங்க பார்க்கலாம் பைபிள்ல. உங்களுக்கு தான் ஞாபகம் வந்தா சொல்லுங்க. அன்னாள் அழுது ஜெபித்தாள். சரி, இப்ப எத்தனையோ அன்னாள் அழுது ஜெபிக்கிறாங்க, ஏன் பதில் வரல? ஏன்னா நீங்க அன்னாளை பத்தி முழுசா படிக்கல. இந்நாள் அது என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். அந்நாள் அழுதாள்னு படிச்சிங்களே, முழுசா படிச்சிங்கன்னா வேதவசனம் சொல்லுது, பின்பு அவள் துக்க முகமா இருக்கவில்லை. That's a key, that's a secret. நீங்க அழுதுகிட்டே இருக்கிறீங்க, திருப்பியும் வர்றீங்க, திருப்பியும் அழுறீங்க, திருப்பியும் போறீங்க, திருப்பியும் அழுறீங்க. ஆனா வேதவசனம் சொல்லுது, அழுக வந்தா அழுங்க, அழுது தொலைங்க. ஆனா ஊத்திட்டு பின்பு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஆமென், ஆமென். சோ அன்னாள் வந்து, அன்னாளுக்கு முதல்ல பிறந்த குழந்தை சாமுவேல் கிடையாது, சந்தோஷம். சார், சந்தோஷம் பிறந்துச்சுன்னா சகலமும் பிறக்கும். ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதம் சொல்றேன், ஆனந்தம் அனைத்தையும் திறக்கும். ஆமென். சந்தோஷம் சகலத்துக்கும் சாவிகளாய் அது இருக்கிறது. ஆமென். ஓ ரமாசா சாலா ப்ரோகேட்டே. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில்
தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் என்ன பண்ணா? உபவாசம் பண்ணல, என்ன பண்ணா? நல்ல கட்டுன்னு கட்டினா. ஆலயத்தை விட்டு போறீங்களா? போனோடனே என்ன பண்ணோம்? நல்லா சாப்பிடணும். நாங்கள் அதனால தான் இங்கே முடிஞ்ச உடனே சாப்பாடு போட்டுருந்தோம். இப்பவுமே ஆரம்பிச்சிருங்க ஃபெய்த் ஆக்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே முடிச்ச உடனே, எவ்ரி சண்டே முடிச்ச உடனே என்னது தான்? சாப்பாடு தான். ஆமாம், போஜனம் செய்தால் வேதவசனம் சொல்லுது அப்புறம். எல்லாம் சொல்லுங்க அப்புறம். சொல்லுங்க பார்க்கலாம் அப்புறம். ஏக்கா கேட்டீங்களாக்கா? நோ. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. நம்ம ஆட்கள் வந்து சர்ச்சுக்கு போகும்போது இந்த செருப்பு அப்படி கழட்டிட்டு இப்படி போவாங்க. நம்ம சர்ச்சில் எதுவுமே கலட்டுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இது வந்து மாற்ற சர்ச், கலட்டுற சர்ச்சு கிடையாது. இது வந்து கலட்டினவங்களுக்கெல்லாம் மாட்டி விடுற சர்ச். ஆமென். ஆமாம், ஏன்னா அப்பா வீட்டுக்குள்ளே வர அப்பா ஒன்றா மாட்டினார். அதான் பைபிளில் போட்டிருக்குது. ஆமென். இட்ஸ் a father's house. ஆமென். நாங்கள் எதையும் ரிமூவ் பண்ணுறது இல்லை. பிசாசு எத்தனையோ ரிமூவ் பண்ணிட்டான். நாங்கள் ரிமூவ் ஆனதெல்லாம் திரும்பவும் ரீகனெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். திரும்பவும் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். திரும்பவும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆனால் பொதுவாக அப்படி உண்டு, கழட்டிட்டுலாம் போவாங்க. அது மாதிரி ஒரு பாரத்தோடு வருவாங்க. பாரத்தை நல்லா இறக்கி வைப்பாங்க. பாறை வேற லெவலில் இறக்கி வைப்பாங்க. இறக்கி வச்சாச்சா, முடிஞ்சிச்சா, இப்போ கிளம்புமா, திருப்பியும் செருப்பு போடுவாங்கல்ல, அது மாதிரி அதை அப்படியே தூக்கிட்டு போவாங்க பாருங்களேன். அதுதான் அந்த ரகசியம் தான் எனக்கு தெரியவே இல்லை. கண்ணீர் விட்டது என்ன, மூக்க சிந்தினது என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது ஓ ஊத்திட்டாங்க போல அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனால் ஊத்துனது அப்படியே வாரி இறைச்சிக்கிட்டு அப்படியே கொண்டு போவாங்க பாருங்களேன். அந்த ரகசியம் தான் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அண்ணால் ஊத்துனது ஊத்திட்டேன், இனிமே சாப்பிட போறேன். ஆமென். ஆமென். ஆமா, எல்லாம் ஊத்திட்டேன், இனிமே நான் சாப்பிட போறேன். ஆமென். ஆமென். அது ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்துங்க. ஆமென். நல்லா ஜோம் பண்ணிட்டீங்கன்னா, கடவுள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, வாரம் நீங்கிச்சுன்னா நல்ல வயிறு பசிக்கும். ரெண்டு இருக்கு பாருங்களேன். ரொம்ப துக்கமா இருந்தாலும் நிறைய சாப்பிடுவாங்க. அப்படி தெரியுமா உங்களுக்கு? டிப்ரெஷன் உள்ளவங்க தான் ரொம்ப வெயிட் ஆகுறாங்க. ஏன்னா அந்த டிப்ரெஷன்ஸில் அந்த டிப்ரெஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்ஸ் பாருங்களேன். ஆனால் அதில் ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? சிலருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போனா கொஞ்சம் எதாவது ரிலாக்ஸாக இருக்கும். எதையாவது ஆர்டர் பண்ணி டிவியில் எதாவது பார்ப்பாங்க. ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடு, பிரியாணி ஆர்டர் போட்டு இப்படி சாப்பிட்டு அந்த டிப்ரெஷனை போக்குறதுக்காகவே சோறுன்னு என்ன பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல, சோறு வந்து வயிறை தான் நினைக்கும், மனசை நிறைக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. சில ஷாப்பிங் போவாங்க, ஏதாவது வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போனா டிப்ரெஷன் சரியாகும் அப்படின்னு. வீட்டில் பார்த்தா வேண்டாத பொருளாக நிறைய இருக்கும். அப்படின்னா என்ன, டிப்ரெஷனும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஐயோ 1ஆம் தேதி காலையில் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்க, போகிற ஷாப்பிங்கும் போக முடியாது போல. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் பொருட்களில் சந்தோஷத்தை தேடாதீங்க, சந்தோஷமாக இருந்து பொருட்களை போய் வாங்குங்க. ஆமென். திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பணங்களை செலவழிப்பானேன்னு வேதவசனம் சொல்லுது. பொருள் தப்பு கிடையாது, ஆனால் சந்தோஷத்தை அதில் தேடினீங்கன்னா தோத்து போயிருவீங்க. சந்தோஷம் தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதமாய் அது இருக்கிறது. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவீங்க. அது வந்து வெயிட் போடாது, அது கரெக்டாக இருக்கும். ஆமென். அது வந்து உங்கள் பாடியை கெடுக்காது. அது டிப்ரெஷனில் சாப்பிடும்போது தான் தேவையில்லாமல் ஆகிடும். ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இருந்து சாப்பிட்டு பாருங்கள், ஒன்றுமே செய்யாது, டக்குன்னு ஜெமிச்சிரும். சூப்பர் பாருங்க, பெரிய ஹெல்த் சீக்கிரட்டை சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிறேன் நான். மகிழ்ச்சியா சந்தோஷமா நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றுமே செய்யாது. சாப்பிட்ற பொருளும் ஒன்றும் செய்யாது, சாப்பாட்டும் ஒன்றுமே செய்யாது. ஏனென்றால் விருந்து எதுக்கா? மகிழ்ச்சிக்கென்று அது செய்யப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென்.
அப்போ அப்போ வச்சுட்டு போயிட்டு சந்தோஷமா சாப்பிட்டா அப்புறமா அவன் என்ன பண்ணல, துக்கமா இருக்கல. நான் கேட்குறேன், குழந்தை பிறந்துடுச்சா? குழந்தை பிறந்துட்டா? பிறக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி எது பிறந்துச்சு? சந்தோஷம் பிறந்துச்சு. உங்க வாழ்க்கையில் முதல்ல பிறக்க வேண்டியது சந்தோஷம், அப்புறம் தான் சாமுவேல். ஆமேன். எதான் சொல்லுங்க, முதல்ல ஆனந்தம். ஆமேன். முதல்ல மகிழ்ச்சி, முதல்ல பேரின்பம். ஆமேன். நீங்க மகிழ்ச்சியா, ஆனந்தமா, சந்தோஷமா. அப்ப இது சூஸ் பண்ணணும். இதை குறித்து ஒரு அவேக்னிங்கா இருக்கணும். So let us labor and to rest. இந்த மெசேஜை குறைஞ்சது ஒரு 10 வாட்டியாவது கேளுங்க. இது நான் கடகடன் பேசுறேன், மெதுவா பேசுற மாதிரி இருந்தாலும் 100 மேட்டர் உள்ள சொறி இருக்குது. நீ டக்குன்னு அது உங்களுக்கு ஓரளவுக்கு தான் உள்வாங்க முடியும். திருப்பி திருப்பி கேளுங்க, ஏன்னா இது உடனே வராது. let us labor and to restனா ஒரே ஒரு வேலை தான் நீ செய்யணும். என்ன வேலை? சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒர்க் பண்ணணும். நான் முடிவெடுக்கிறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. இதுல நீ இந்த ஒரு வேலையை நீ செஞ்சிட்டனா அம்புட்டு வேலையும் நல்லா நடந்துருன்றார் ஆண்டவர். ஆமென். let us labor and to rest. இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நீ எப்படி இரு? ஜாக்கிரதையாயிரு. அப்போ அதுதான் கீழ்ப்படிதல். யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அப்போ நீங்க கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள், பரிசுத்தவான்கள். சந்தோஷமா இருக்கிறவங்கலாம் யாரு? பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கவலையா இருக்கிறீங்கன்னா பக்கத்துல பா சொல்லுங்க, பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. நமக்கு கவலையெல்லாம் ஒரு பாவம்னு யாருமே சொல்லலை பாருங்களேன். நமக்கு இந்த குடி பொடி இந்த லிஸ்ட்டு தான், வேற லிஸ்டே கிடையாது பாருங்களேன். ஒன்றா இதே தான் பாவம் பாவம்ன்ட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, சோகமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்த தெரியுமா? அப்போ நான் சொல்கிறேன், மகிழ்ச்சினா பரிசுத்தம், துக்கம்னா என்னது? பாவம். சும்மா சொல்லலை நான், இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையிலே சொல்லிட்டேன். கீழ்ப்படியாமல் போனார்கள்லாம் என்ன போனாங்க? கீழ்ப்படியாமல் எல்லாம் தண்ணி அடிக்க போயிட்டாங்களா? கேட்குறேன் நான், என்ன கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க? இளைப்பாறுதலோடு இருறா அப்படின்னாரு. ஒருத்தனும் இளைப்பாறுதலோடு இல்லை. அப்படின்ட்டு வனாந்தரம் பூரா ஒரே அழுக குரல். அதான் கீழ்ப்படியாம. ஆனால் காலேப் ஜோசுவா சொன்னாங்க, எண்ணத்தை போட்டு பயந்துக்கிட்டு, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஆமென். அதான் கீழ்ப்படிதல். விசுவாசம் தான் கீழ்ப்படிதல். அவிசுவாசம் கீழ்ப்படியாமை, சந்தேகம், கவலை, பயம், இதுதான் கீழ்ப்படியாமை. மகிழ்ச்சி, ஆனந்தம், இதுக்கு பேர் பரிசுத்தம், இதுக்கு பேர் கீழ்ப்படிதல். இன்னைக்கு எடுத்துட்டு போங்க. 1000 பிரசங்கத்தில் ஒரு பிரசங்கத்தில் கூட நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. பரிசுத்தம்னா இவங்க என்னத்தையும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த புக் ஆஃப் நெஹேமியா நீங்க பார்த்தீங்கன்னா அங்கதான் ரொம்ப முக்கியமான வசனம் வருது. என்ன வசனம் தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே, சொல்லுங்க பார்க்கலாம், மீதி நம்முடைய பலன். எல்லாம் சொல்லுங்க பலன். எல்லாம் சொல்லுங்க மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். சரி, அப்ப இதை அப்படியே மாத்தி போடுங்க. கவலையா இருப்பதே நம்முடைய பலவீனங்களுக்கு காரணம். எல்லா பலவீனமும் எதனால வருது தெரியுமா? கவலை, உரி, எஃபெக்ட். உங்க பாடி அதை எஃபெக்ட் பண்ணுது. அப்ப பிசாசு உங்களை கவலை, கவலைப்படுறதுனால ஒரு இன்ச்சு கூட நகராதுன்ட்டு. ஆனா அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை இயேசு கீழ்ப்படியாமன்றார். அப்ப நீ கவலைப்படுறது தெரியுமா? இன்னமும் நானே எல்லாம் பார்த்துக்கிறேன்ற அர்த்தம். அதான் கவலை. சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என் அப்பா பார்த்துப்பார். இருக்கீங்களா? கவலைப்படுகிற நீங்கள் சுயம் சார்ந்து வாழுகிறீர்கள். சந்தோஷப்படுகிற நீங்கள் தேவனை சார்ந்து வாழுகிறீர்கள். வெள்ளச்சட்டை போட்டையா மஞ்சள் சட்டை போட்டையான்றது சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்ட் சந்தோஷமா இருக்கிறியான்றதான் சப்ஜெக்ட். சந்தோஷமா இருக்கிறவன் கடவுளை சார்ந்து இருக்கிறான். கவலையா இருக்கிறவன் சுயத்தை சார்ந்து இருக்கிறான். நீங்க எப்பெல்லாம் சுய சார்புக்கு போறீங்களோ அப்பெல்லாம் சோகமா இருக்கிறீங்க. நீங்க உங்களையும் உங்க உலகத்தையும் மட்டும் யோசிக்கும் போது கவலைக்குள்ளாகிறீங்க. உங்க உலகத்துக்குள்ள தேவனை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. இவ்வளவுதான் மேட்டர். இவ்வளவுதான் மேட்டர்.
வண்டர்ஃபுல். இப்போ உங்களுக்கு லிட்ரலாக காட்ட போகிறேன். சந்தோஷம் தான் பரிசுத்தம்ன்றது காட்ட போகிறேன். இங்கே பாருங்க. பின்னும் அவன் போய் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து, எல்லாம் சொல்லுங்க, கொழுமையானதை புசித்து, மதுரமானதை குடித்து, எல்லாம் சொல்லுங்க, கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து. பாருங்களேன், நல்ல கொழுப்பா சாப்பிடு, ஸ்வீட்டா ஸ்வீட்டடு கொண்டாடு. ஆனா இது ரெண்டையுமே பண்ணக்கூடாதுன்றாங்க. கொழுப்பு ஆகாது பிரதர், ஸ்வீட்டு ஆகாது பிரதர். இதெல்லாம் ஏன் ஆகாது தெரியுமா? நீ டிப்ரெஷன்ல இருந்தனா இது உனக்கு விஷம், சந்தோஷத்துல இருந்தனா ஒண்ணுமே செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ஃபுல் டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால ஸ்வீட்டே சாப்பிட்டானா உனக்கு ஆபத்து. ஆனால் நீ ஜாய்ஃபுல்லா இருந்தனா உனக்கு ஒண்ணுமே செய்யாது. தான் ரகசியம், தான் ரகசியம். பைபிள் சொல்லுது கொழுமையானது, நல்ல கொழுப்பா சாப்பிடுன்றாரு. வேணுக்குன்னே மதுரமானதை குடின்றார். எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் போடு. ஆமென், ஹல்லேலூயா. பங்குகளை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள். எல்லாம் சொல்லுங்க, இந்த நாள். ஆமென். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நாள் உன் கேலண்டர்ல எழுதி வச்சுக்கோ. ஆமென். ஆகஸ்ட் மாசம் நான் சந்தோஷமா இருக்க போறேன், நான் ஆனந்தமா இருக்க போறேன், நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன், நான் களி கூற போறேன். ஆமென், ஆமென். ஓ மசாட்டா லா கிரேமா சேடலே பிரேக்கெட். ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப பயங்கரமான சீக்ரெட்ஸ் இதுக்குள்ள இருக்குது. அங்க பாருங்க. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். எல்லாம் சொல்லுங்க, இந்த நாள் நம்ம ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். சரியா? இப்ப கவனிங்க. பரிசுத்தமான நாள்னு சொல்லிட்டு, பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம். அப்போ விசாரப்பட்டா பாவம், விசாரப்படலன்னா பரிசுத்தம். இருக்கீங்களா சார்? இந்த நாள் பரிசுத்தமான நாள். அப்பனா என்ன பண்ணும்? எவனும் ஜோகமா இருக்கக்கூடாது. அப்ப ஜோகமா இருந்தா என்னது? பாவம். மகிழ்ச்சியா இருந்தா பரிசுத்தம். எவெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறானோ, சார் நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் வாலிப நாட்களில் வளர்ந்து வர்ற இந்த டைம்ல ஆண்டோடைய பிள்ளைங்கனாலே சோகமா இருப்பாங்கன்னு தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எவனா சந்தோஷமா இருந்தோன்னா பிசாசு. நாங்கெல்லாம் அப்படியே ரட்சிக்கப்பட்டது இருந்து மூஞ்சி இப்படி சுருங்கிடும், டங்குன்னு ஒரு மாதிரி. அதுவும் அபிஷேகம் வந்துருச்சோ இன்னும் நல்லா சுருங்கும். ஏன்டா மூஞ்சி இப்படி எண்ணெயா வடியுது? அனாயிண்டிங், எண்ணெய் அபிஷேகமே. ஆமாம், அது தலையை தானே நினைக்கிறேன், மூஞ்செல்லாம் நினைஞ்சிருக்குது. இல்லை, வடிஞ்சிடுச்சு அந்த அளவுக்கு. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி சோகமா அப்படி இருந்தோம்னா என்னது? அனாயிண்டட்னு அர்த்தம். அப்புறம் தான் பைபிளை யோசித்து பார்த்தா, பைபிளில் அனாயிண்டிங்னா என்ன போட்டு தெரியுமா? எபிரேயர் 1:9 படிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறபடியினால் உமது தோழரை பார்க்கிலும் அவர் என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. அபிஷேகம் என்ன தெரியுமா? பைபிள்ல கண்ணீரின் அபிஷேகம்னு ஒரு அபிஷேகம்லாம் கிடையாது. ஆனா களிப்பின் அபிஷேகம்னு ஒன்று இருக்குது. ஆமென். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நான் சொல்றேன், இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கீங்கன்னா, I release that anointing in your life. Amen. I speak the oil of gladness. The oil of gladness. Those are watching in online, I speak it, that gift. I release that anointing. Amen. உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு மேல இருக்கிற ஆனந்த தைலம் இப்ப என் மேல இருக்குது. என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் என் மேல இருக்கிறதுனால நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சும்மா சிரிங்க பார்க்கலாம். Amen. Come on, come on, come on. செயல்படாத நரம்புகள்லாம் செயல்படட்டும் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே.
ஆமென். செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஓ மசாச்சா லாப்ர ஹேண்டலே ப்ரோகோட்டே. கவலைப்படுறதுனால ஒரு இன்ச்சு கூட வளராது, ஆனா சந்தோஷப்படுறதுனால வளரும். பைபிள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இருக்கா இல்லையா? அப்ப ஏன் இன்க்ரீஸ் நடக்கல? ஏன்னா சோகம் தடுத்துரும். அப்படியே சந்தோஷம் தடைய உடைச்சுக்கிட்டு துதிகள் கோட்டை சுவர்களை இடிந்து விழ பண்ணும். அலங்கங்களை கூட தடுத்து நிறுத்திட்டு இருக்கிற அலங்களை கூட உங்கள் ஆனந்தம், உங்கள் சத்தம், உங்கள் ஆரவாரம் அதை உடைத்து கொண்டு முன்னேறும்படியாய் செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஓ மசாச்சா லாப்ரே கேட்டே லேப்ரோ. எல்லாருக்கும் தெரியும், கவலைப்படுகிறதினால் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை எவனாவது கூட்டவோ, எப்படி போட்டிருக்குது? ஒரு முழத்தை கூட்டுவான். கூட்ட முடியுமா? வாழ்நாள அதாவது நம்ம ஹைட்டு அப்படின்னு நினச்சி பேசிட்டு இருக்கிறோம். இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குது? ஆட் 1 hour to the length of his life. வாழ்நாளில் 1 மணி நேரத்தை கூட்ட முடியுமான்னு கேட்குறாரு. ஆமென். வாழ்நாளை நீட்டிக்க முடியுமா? சரீரத்தின் ஹைட் சொல்ல எதை போட்டிருக்குது? அதாவது the length of life, the height of life, அதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் குறைஞ்சிரும். குறையிறதுக்கு வாய்ப்பு. கவலைன்றது வாழ்நாள குறைக்கும், கண்டிப்பா கூட்டவே கூட்டாது. ஆனா வேத வசனம் கேரண்டியா சொல்லுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். நீ இன்க்ரீஸ பார்க்கணுமா? சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஆனந்தமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. லெட்ஸ் செலிப்ரேட். ஹalleluya. நல்ல பாட்டை போட்டு காலையில என்னங்க பண்ணணும்? நல்ல பாட்டு போட்டு நல்ல குதிங்க. ஆமென். டான்ஸ் வித் யுவர் ஹெவன்லி ஃபாதர். உங்க பிள்ளைங்களோட ஆடுங்க. வீட்டில் யாரும் சேர்ந்தாங்கன்னா சேர்த்து ஆடுங்க. ஆமென். ஆடி போய் இருந்தாலும் அவங்கள பிடிச்சி கையை பிடிச்சி ஒரு ஆட்டை ஆட்டி இதான் ரவுண்டு வாங்க. அதுதான் பண்ணா. லூக்கா 15 பாருங்க. மீட்புனால என்ன, ரட்சிப்புனால என்ன? பையன் உள்ள வர்றான், ட்ரெஸ்ஸை போடுறாரு, ஷூவை போடுறாரு, மோதிரத்தை போடுறாரு. கடைசியில் யாருப்பாங்க? நல்ல மியூசிக்கை போடு அப்படின்னு போட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா மனம் திரும்புதல் கூட்டன்றீங்க, ஆனால் ஒரே சந்தோஷமா இருக்குது. அங்கே வெளியில் போன அண்ணன் ஒருத்தன் வரான், வந்து அப்படியே பார்க்கான். அவனுக்கு இந்த சந்தோஷம்னா பிடிக்க மாட்டேங்குது, மகிழ்ச்சினா பிடிக்கவே மாட்டுக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ நான் பேசுகிறேன், இதுக்கே வச்சுருப்பாங்க பாரு, சந்தோஷன்றாரு, மகிழ்ச்சின்றாரு. அவங்க எல்லாம் மூத்த அண்ணன்மார்கள். இவங்க வந்து பைபிளில் போட்டிருக்குது லூக்கா 15 அப்பா வந்து அவனை கூப்பிட்டாரான், டேய் நீனும் வாடா அப்படின்ட்டு. அவன் உள்ளே போக மனதில்லாதிருந்தான். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்பா வந்து நிறைய அண்ணன்மார்களை அழைக்கிறாரு. கமான் ரிலீஜியஸ் பீப்புள், லெட்ஸ் ஜாயின். ஆமென். இந்த கூட்டத்தோட இணைஞ்சு சந்தோஷமாயிரு அப்படின்னு கூப்பிடுறார். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை, தம்பி கமான் போடு ஒரு குத்து அப்படின்னா வரமாட்டுக்கான். ஒரு டான்ஸை போடுறா, வாடா தம்பி வந்திருக்கிறாருன்னா உருன்னு இருக்கிறான். இந்த ரிலீஜியன் பீப்புள் உருன்னு இருப்பான். ஆவியில விடுதலையானவன் சந்தோஷமா இருப்பான், மகிழ்ச்சியா இருப்பான். ஆமென். ஹாப்பியா இருக்கு. மாதர் தெரசா அந்த உலகத்திற்கே பெரிய சேவையை அளித்த ஒரு தாய். அவங்க வந்து தன்னுடைய தாதிகளுக்கு, சேவை புரிகிற ஆட்களுக்கு சொல்லுவாங்களாம், எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பும் போது புன்னகையை அணிந்தீர்களான்னு பார்த்துட்டு போங்க அப்படிம்பாங்களாம். ஏன்னா நீங்கள் சந்திக்க போகிற நோயாளிகளுக்கு பெரிய மருந்தாக இருப்பது உங்கள் முகத்தில் இருக்கும் புன்னகை அப்படின்னு சொன்னாங்க. நீ வேற இப்படி போனா நம்ம போய் சேர்ந்துருவோமோன்னு நினைப்பான். நீ போகும்போது எப்படி போ? ஹாப்பியா போ, மகிழ்ச்சியா போ. அந்த மகிழ்ச்சி தான் மருந்து. ஆமென். அப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வேதத்தில் எழுதி வச்சாச்சு, மன மகிழ்ச்சி நல்ல
ஔஷதம். ஆமென், ஆமென். The merry heart is a good medicine. Is a good medicine. மகிழ்ச்சி இருந்தா மருந்தே தேவையில்லை. ஏன்னா மகிழ்ச்சியே ஒரு பெரிய மருந்து. Amen. Come out from your depression. Amen. I rebuke the spirit of depression in this place. Amen. எல்லா மன அழுத்தத்தின் வியாதிகள், மன அழுத்தத்தின் காரியங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். I rebuke it. Amen. விடக்கூடாது, எதிர்த்து நிக்கணும். எதிர்த்து நிக்கணும். பாருங்க, ரொம்ப முக்கியம். அப்பா வந்து வருந்தி அழைக்கிறாரு, பயம் உள்ள போக மாட்டேங்கான். பாருங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மூத்த குமாரனா இருக்கக்கூடாது, இளைய குமாரன் மாதிரி சந்தோஷத்துல சேர்ந்துடணும். ஆமென். ஜோதியோட வந்து ஐக்கியமாகின்றார். ஆமென். நீ பாட்டுக்கு வெளியில நிக்காதன்றார், உள்ள வான்றார். ஆமென். உள்ள என்ன நடக்குது? உள்ள அந்த வீட்டில் என்ன நடக்குது? முந்தின வசனம் போடுங்க. அந்த வீடு எப்படி இருக்குது அங்க பாருங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்து அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமா வரும்போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரே சிரிப்பு சத்தம், நடன களிப்பு. எல்லாம் சொல்லுங்க, நடன களிப்பு. தேவையா இதெல்லாம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் அப்பா வீட்டில் இருக்குது. நடனமும் களிப்பும். டான்ஸ் டான்ஸ் யாரெல்லாம் பண்றா? அப்பா, பையன் எல்லாரும் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆனா அதுக்குள்ள ரிலீஜியனால நுழைய முடிய மாட்டேங்குது. மூத்த சகோதரனால என்ன பண்ண மாட்டேங்குது, நுழையுமா? நாங்க வந்து உபவாச ஜெபத்து போறோன்றான். போயிட்டு வா, நாங்க கண்ணீர் விடு போ. அப்பாவே சந்தோஷமா இருக்கிறாரு, நான் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறேன் நான். ஆமென். சார், களிப்பா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நான் சொல்றேன், இந்த ஆகஸ்ட் ஒரு பெரிய ஆனந்தத்தின் ஆகஸ்டாக உங்களுக்கு இருக்க போகும். இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனா இந்த ஒரு சாவியை வச்சு அம்புட்டி நீங்க திறக்கலாம். ஆமென். சந்தோஷத்தின் சாவியால் திறக்க முடியாத பூட்டுக்கள் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். குடும்ப ஸ்ரீ பெண்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம், குடும்ப ஸ்திரீகளுக்கு நான் சொல்லுகிறேன், நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆமென். மகிழ்ச்சியா இருங்க. வீட்டுக்காரு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவார். ஹலோ, இப்போ அவர் ஓவர் டைம் கேட்டுட்டு போறாரு. எதுக்கு போ, அதே சோகத்தை தான் பார்க்கறதுக்கு போனோம் அப்படின்ட்டு. பி ஹாப்பி. ஆமென். சந்தோஷமா இருங்க. ஏன்னா அந்த ரகசியத்தை எஸ்தர் தெரிந்து வைத்திருந்தால் ஊரே அழிய போகுது. சிச்சுவேஷன் எவ்வளோ மோசம். உடனே ராஜா கழுத்திலேயே போடு, இவளையும் சேர்த்து போட்டுன்னு இருப்பான். இவா வந்து அதை காட்டிக்கவே இல்லை. ராஜா வாங்க, விருந்து வைக்கிறேன், அதே சாக்கில் உங்களுக்கு மருந்து வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணிட்டா, அவனுக்கு தெரில மருந்து வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. நல்ல ராஜகுமாரத்தி, உனக்கு என்ன வேணும், நாளைக்கு நீங்கள் விருந்துக்கு வாங்க ராஜா, அப்போ தான் முழுசாக இருக்கலாம் அப்படின்னு. அடுத்த நாளும் அப்படின்னா என்ன தெரியுமா, அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது ஒரு ஆணை எப்படி ஹேண்டில் பண்ணணும். நிறைய பெண்களுக்கு தெரியாது. ஆணெல்லாம் நீங்கள் வந்து வேற ஏதோ பெரிய பெரிய இதெல்லாம் யுக்தியே கிடையாது. ஒரு ஸ்மைல் ஆள் காலி. என்னத்தெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா ஆஃபரிங் தரணும் எனக்கு. ஆள் டபால் விழுந்துருவாங்க. ஐயோ, பைபிள் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது. ஸ்மைல், அவ்வளவுதான். உங்க அழுகை சாதிக்காதது 1000 அழுகை துளிகள் சாதிக்காததை ஒரு புன்னகை சாதிக்கும். எழுதி வச்சுக்கோங்க, உங்க பெட்ரூம்லாம் எழுதி போடுங்க. அதுவும் பாருங்களேன், எப்படிதான் தெரியல, நம்ம சகோதரிகளுக்கு எடுத்த உடனே எங்க இருந்து தான் வருமே தெரியாது. அதனாலதான் இயேசுநாதர் உயிரோடு எழும்பின உடனே பெண்களை கூப்பிட்டு முதல்ல ஒன்று சொன்னாரு, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய்? ஸ்திரீகளே இனி அழாதிருங்கள். ஆமென். இன்னையில இருந்து என்ன பண்ற, அழுகைய விடு. நான் உயிரோடு இருக்கிறேன், நீ அழுதன்னா செத்து போயிட்டேன்னு எவனாவது நினைக்க போறான். சந்தோஷமா இருன்ற, நான் செத்தா போயிட்டேன் அப்படிங்கிற. மார்ட்டின் லூத்தர்
பெரிய புரட்சி எல்லாம் பண்ணவர், பெரிய காரியங்கள் செய்தார். அவருடைய ஒய்ஃப், அவர் ஒரு நாள் ரொம்ப சோகமாக இருந்திருக்கிறார். என்னதான் புரட்சியாளராக இருந்தாலும் அவருக்கும் கொஞ்சம் வறட்சி வரத்தான் செய்யுது. சோகமாக இருந்திருக்கிறார். அவர் ஒய்ஃப் வந்து அவங்க பயங்கரமான புத்திசாலி. அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த டீச் பண்ணால் யாராது. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், ஆண்களுக்கு போதனைகளை செய்யாதீர்கள், அது பெரிய வேதனையாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்க. வேற என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு இப்படி போயிருக்காங்க. அங்கே இங்கே 2 வாட்டி நடந்துருக்குறாங்க. உடனே இவர் என்னம்மா அப்படி போட்டிருக்காரு. அது ஒன்றும் இல்லைங்க, கடவுள் செத்து போயிட்டாரு, அதனால் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. என்னது கடவுள் செத்து போயிட்டாரா அப்படின்னு இருக்கார் அவர். ஆமாம், உங்களை பார்த்தா அப்படித்தான் தெரியுது அப்படின்ட்டு. அவருக்கே அப்போ தான் விழிப்புணர்வு வந்திருக்கு. என் ஜாமி சாகலை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்புறம் ஏன் இம்முட்டு சோகமாக இருக்கீங்க சார்? நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்கன்னா உங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமாம், நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா பாவம் செத்து போயிட்டாருன்னு அர்த்தம், கல்லறைக்குள்ளே இருக்கிறார் போல அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் களிப்பாக இருக்கிறீங்கன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு முன்னாடி அவர் போய் கோணலானதை செவையாக்குவார், கரடானதை சமமாக்குவார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நான் சேவிக்கிறேன். அதுக்கு அடையாளமே மகிழ்ச்சி தான் சார். ஆமென். அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் எவ்வளோ உபத்திரம், என்ன அடி அப்போஸ்தலர்களுக்கு. நீங்கள் பாருங்க, இப்படித்தான் மாப்பிள்ள அங்கே ஒருத்தன் ஒரு வாரம் கூட்டு போய் வச்சு அடித்தான் அப்படின்ற மாதிரி கதையாக எழுதியிருக்காங்க. அம்புட்டு அடி. சில பேருக்கு பாருங்களேன், நான் இப்படி சிரிச்சுட்டே பேசுகிறதே அவங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். சில பேருக்கு, எல்லாருக்கெல்லாம் இல்லை, நம்ம சிரிப்புக்கே பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. ஏமேன். ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கேன், வந்து கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்களேன்றாங்க. அதெல்லாம் வரும் ஃப்ளோவா, அது என்ன தனியாக. அவங்க வந்து பிரசங்கியாரெல்லாம் அப்படி சிரிச்சு பிரசங்கம் பண்ணி நீங்களே சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க, யாராவது சிரிச்சு பிரசங்கம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிரிப்புனாலே செந்தில் கவுண்டம் பண்ணின மாதிரி என்னமோ அவங்க சொத்து மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. சபையில் வந்து சபையில் என்ன சிரிப்பு, எல்லாம் சீரியஸாக. நாங்களாம் ரொம்ப அமைதியாக சீரியஸாக இருந்த ஒரு இடம் எதுனா சர்ச். அதனால தான் எப்பண்டா முடியுன்னு இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் அப்படி இருக்க முடியாது பாருங்களேன். ஆனால் இங்கே நாள் முழுவதும் நாள் மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? திஸ் பிளேஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஜாய். ஆமென். அவ்வளோதான். எப்படிங்க உங்கள் கான்ஃபரன்ஸ் எல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து ஆகஸ்ட் 15 வைக்க போகிறோம் பாருங்க, வந்து பாருங்க. அப்படியே ஒரு மணி நேரம் போன மாதிரி போயிடும் பாருங்களேன். காலைல 9 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 5 மணி எப்படி போகிறதுன்றது மட்டும் பாருங்கள். அப்படியே இது, ஏன்னா கடவுளுடைய பிரசன்னம் எங்கேயும் அங்கே ஜாய் இருக்குது. ஆமென். எங்கேயாவது ஒரு பிரசன்னத்தில் அழுகை இருக்குன்னு போட்டிருக்கா? ஏன் நான் கேட்கேன், இந்த ஆவியின் கனி 9ல் கண்ணீர் இருக்கா? கண்ணீர்னு ஒரு கனி இருக்கா? நீங்க சொல்லுங்க. ஆவியானவருக்கும் கண்ணீருக்கும் அப்புறம் என்ன கனெக்ஷன்? கிடையாது. ஆனால் என்ன இருக்குது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், நற்குணம், தயவு எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நல்லதான் இருக்கு. அழுகைன்னு ஒரு கண்ணி இருக்கா? நீங்க சொல்லுங்க. கிடையாது. அழுகைன்னு ஒரு கனி கிடையவே கிடையாது பாருங்களேன். அப்போ கடவுள் அதை நமக்காக வைக்கல. நான் சொல்றேன், இந்த ஆகஸ்ட் உங்க லைஃப் ஸ்டைலே மாறுது, உங்க வாழ்க்கை முறையே மாறுது, உங்க அடையாளமே மாறுது. நம்ம ஏரியாவில் ஒரு அக்கா கல்லன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, கலாக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர் வைக்க போறாங்க. ஆமா, எப்பவும் ஒருத்தர் சிரிச்ச முகத்தோடு இருப்பாரு. சிலர்லாம் பேசும்போது சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆனால் சிலர் சொல்லுவாங்க இந்த ஒரு மாதிரி சோகமா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பாரு. அவரா? இன்னிலேருந்து உங்க பர்சனாலிட்டியே மாறுது இயேசு நாமத்தினால. ஆமென். அப்போ ஒருத்தர் சிரிச்சுட்டே பேசினா கூட அதை ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரிலீஜியன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு நாள். பேசிகிட்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே ஊற்றப்பட்டார். மக்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி பேர் எஞ்சி சர்ச்சை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆமாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஆவியானவர் அசைவாடும் பொழுது ஜனங்கள்
கதறி கதறி மூக்கை சிந்துவார்கள் அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது என்ன தெரியுமா, என் ஆண்டவருக்கு என்ன சிரிக்க வைக்க தெரியும் அப்படின்றது தான். சார், கடவுளையே ஒரு சோகத்தின் வடிவா காமிச்சிட்டீங்களே கிறிஸ்தவமே. நீ செய்த கொடுமை ஒன்றா ரெண்டா? கடவுளையே ஒரு சோகமா. இயேசுநாதர் எங்கேயாவது சிரிச்ச மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஆணி அடிச்ச மாதிரி, கண்ணீர் விட்ட மாதிரி, மலையில தலையில வந்து ஒரு முட்கிரீடத்தை வச்சு நெஞ்சில நெருப்பை வச்சு இங்கே வந்து தீ வச்சான்னு தெரியல. தக்க அங்க ஒரு போட்டோல பாக்குறேன், இங்க தக்க தக்கன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே யாரடா கொண்டு வந்து அப்படியே கத்த கத்தன்னு எறும்பிக்கிட்டு இருக்கு. இப்படியே தான் அவரை காமிச்சிருக்காங்க. ஆனா நீங்க வந்து ரியல் ஜீசஸை பார்க்கவே இல்லை. நீங்க ரியல் ஜீசஸை பைபிள்ல படிச்சு பாருங்க. என்ன இப்போ காமிச்சானே, அவர் சொல்றாரு, என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி. சீசர்கள் பிசாசை துரத்திட்டோம் தலைவா அப்படின்னு வர்றாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு தம் ஆவியில் களி கூர்ந்து. இயேசு சிரிச்சாருன்ற வசனமே உங்களுக்கு தெரியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு பிறந்து அப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்கு வசனம் சொல்லி கொடுக்குறாங்க. இயேசு கண்ணீர் விட்டார். ஆமா ஆமா, விட வேண்டியதான், நம்ம வாழ்நாளெல்லாம் விட வேண்டியதுதான். அதுக்கு சொல்ற முதல் வசனமே என்ன, ஏன் இது சொல்லி கொடுத்தீங்க? அதுதான் ரொம்ப சின்னதா இருக்கு பிரதர், வாழ்க்கையே சின்ன பின்னமாயி போயிடும். சின்னதா இருக்குதான். இயேசு கண்ணீர் விட்டார். என்ன பாருங்க, இயேசு தம் ஆவியில் களி கூர்ந்து. எல்லாம் சொல்லுங்க, இயேசு தம் ஆவியில் களி கூர்ந்து. ஆமென். In that very hour he was overjoyed and rejoiced greatly in the Holy Spirit. Amen. அது ஆக்சுவலி இன்னும் டீப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். அது கிரீக்ல எப்படி இருக்குதுன்னா, சந்தோஷத்தின் பெரும் வெள்ளத்துல இயேசு அப்படி குதிச்சாராம். ஆமென் ஆமென். அதான் களி கூறுதல். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஒரு குதிங்க பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க மாதிரி ஆயிட்டீங்கன்னா நீங்க ராஜ்யத்துக்கு பகுதி, இல்லைன்னா வயசாயிடுச்சு தள்ளி போயிருங்கன்றோன்னு. ஒரு குதிங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு பிரைஸோ ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா ஏ அப்படிம்பாங்களா, அது மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம். அதான் உங்களை அழ சொன்னா நீங்க அழுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா இந்த மாதிரி தான் பண்ண மாட்டீங்க. ஆனா இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ண போறீங்களோ, இந்த ஆகஸ்ட் மாசம் பெரிய அற்புதங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஆமென். நல்ல துள்ளுங்க. ஏ காலையில் எழும்பும்போது பக்கத்துலலாம் என்ன, வாட் ஹேப்பன், ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன், வெற்றியின் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அற்புதத்தின் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரின்பம். ஆமென். சாலமோ சேகெச்சா லாக்ரே மேன் சாலபோ ஷெடலே பிரேக்கெச்சே. ஹல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில பாடு உபத்திரவம்லாம் வராம இல்லை, வந்துச்சு. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, அவ்வளோ அடி அவ்வளோ துன்பத்துக்கு நடுவுலையும் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜெயிலில் தூக்கி போட்டா பாட்டு படிக்கிறாங்க. அடி ஓன்னு அழுதம்னா அதாவது திறந்திருக்கிற கதவு கூட மூடிடும். ஆனா இவங்க பாட்டு படிச்சா பூட்டி இருக்கிற கதவெல்லாம் திறக்கு. ஆமென். அது மட்டும் இல்ல, அவ்வளவு சோகம், அவ்வளவு அடி. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள். சரி, நான் எதையுமே விளங்கிக்காம சொல்லல. பிசிக்கலி இது கொஞ்சம் சேலஞ்ச். பட் இந்த ரெல்ம் ஆஃப் ஸ்பிரிட், தேவனுடைய வார்த்தையினால், ஆமென், தேவ ஆவியானுடைய உதவியினால் இதை நீங்கள் சாத்தியப்படுத்த முடியும். அன்றியும் ஆவியானவர் உங்கள் பலவீனங்களில் உங்களுக்கு உதவுகிறார். சந்தோஷத்துக்கு எனக்கு ரொம்ப தூரங்க. அன்னைக்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், அவங்க மேலே கை வச்சு ப்ரேயர் பண்ணேன். அவங்க மேலே அந்த ஜாய் அனாயிண்டிங்ஸ் அப்படியே இறங்குச்சு. அவங்க அப்படியே லாஃப் பண்ணாங்க, அவங்க அப்படியே சிரித்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் சிரித்து, இன்றைக்கி தான் முதல்ல சிரித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென் ஆமென். மலேசியாவிலேருந்து ஒரு கால். அப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது இதுதான் சொன்னேன், ஃபாதர் ஐ இம்பார்ட் த ஜாய், அவ்வளோதான் சொன்னேன் நான். அந்த அம்மா சிரிக்க ஆரம்பித்தாங்க.
சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. 45 minutes ஃபோன் லைன்லேயே இருக்கு. தேர் ஃபுல் லாஃபிங். அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து எங்கள் அம்மா சிரிச்சதே இல்லை, இன்னைக்கு தான் அவங்க முதல்ல சிரிச்சாங்க. யாரோ உங்களுக்கு ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாங்க, சிரிப்பதற்கு நீ தகுதி இல்லாத ஆள் என்று. உன் சூழ்நிலைக்கும் சிரிப்புக்கும் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு பொய்யை விதைச்சிருக்கிறான். இன்னைக்கு I break that lie in the mighty name of Jesus. You are worthy to laugh. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருக்க முழு தகுதியும் முழு உரிமையும் உங்களுக்கு உண்டு. ஆமென். சொல்லுங்க, உங்களுக்கு உரிமை உண்டு. ஆமென். மகிழ்ச்சியா இருக்க உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் கவலையா இருக்கும் உரிமை இன்று முதல் பறிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். அப்போ rejoice. எல்லாம் சொல்லுங்க, rejoice. hallelujah, hallelujah. reclamandele brekete. hallelujah. சந்தோஷத்துக்கு தான் எல்லா காரியமும். ஆமென். கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். ஆமென். திருவிருந்து. இதுக்கு பேர் என்னது? திருவிருந்து. வேதவசனம் சொல்லுகிறது, விருந்து சந்தோஷத்திற்கென்று ஆசரிக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, விருந்து. திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும். இன்னைக்கு இது கொடுக்கப்படுகிறது உங்களை களிப்பாக்க. ஷாட்டினே மேக்கட்டாலாக்கோ லிமானா டே 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 பிராக்கட்டாலா பிரேக்கட்டே Libarasa tene me koraba shiande lebreke. Amen, amen. I believe Holy Spirit இந்த கால வேளை இந்த இடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துவதிலிருந்து நான் ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்கிறேன். ஆவியானவர் இந்த இடத்தில் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். திராட்சரசம், ஆமென், கொடுக்காதீங்க. திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும். ஆமென். உங்களுக்காய் சிந்தப்பட்ட இந்த இரத்தம், உங்களுக்காய் சிந்தப்பட்ட அவருடைய இந்த இரத்தம் இன்னைக்கு திராட்சரச வடிவிலே அது பரிமாறப்படுவதனுடைய நோக்கம் என்ன? உங்களை களிப்பாக்க, உங்களை களிப்பாக்க, உங்களை அது களிப்பாக்க. ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவினுடைய இரத்தம், இந்த திராட்சை ரசம் உங்களை களிப்பாக்குவதற்காக கொடுக்கப்படுகிறது. ஆமென். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். ஆமென். திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். சம்பந்தமே இல்லாமல் அந்த வசனம் ஏன் வருதுன்றது ஆஃபரிங் டைமில் சொல்கிறேன். ஏன்னா களிப்புக்கும் செழிப்புக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. ஆமென். இந்த சீக்ரெட் பேச போகிறேன் நான். ஆகஸ்ட் 15 உட்ராதி எப்பாடுபட்டாவது. ஆமென். ஆகஸ்ட் 15 உட்ராதிங்க. ஆன்லைன் மூலமாக பார்க்குறோன்னு சொல்கிறேன். ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் த கிரேட் ரெவலேஷன். ஆமென். அபவுட் ப்ராஸ்பரிட்டிஸ். ஆமென், ஆமென். இதுவரை இன்னும் கேட்காத ஆழமான பல காரியங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஆகஸ்ட் 15 பேச போகிறோம். ஆமென். பிரைஸ் காட். அப்போ திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். எல்லாம் சொல்லுங்க, இந்த திராட்சரசம் என்னை களிப்பாக்கும். ஆமென். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? விருந்து. இயேசு கம்யூனியன் எப்போ பேசினாரு? ஒரு விருந்து ரெடி பண்ணுறார். ஒரு மேல் வீட்டறையில் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அந்த விருந்தில் தான் இயேசு சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஆமென். அப்போ இது எதுக்கு? இது ஏன் இந்த விருந்து? சந்தோஷத்திற்கென்று. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷத்திற்கென்று. எல்லாம் சொல்லுங்க, இந்த விருந்து. இது கம்யூனியன் கிடையாது, இது ஒரு விருந்து. ஆனால் என்ன சோகம் தெரியுமா? அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிற ஆளை கம்யூனியன் டைம் அள வைப்பாங்க பாருங்களேன். சார், இது தலைகீழ சிறுவில் அடித்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அவ்வளோ நேரம் சோகமாக இருக்கிற ஆள் கூட கம்யூனியனா அப்படின்னு சந்தோஷம் அடைகிறதுக்கு வச்ச கம்யூனியனை எதான் சொன்ன சத்துரு வந்து பாருங்களேன் எப்படி வஞ்சித்து வச்சிருக்கான். ஆனால் தலைகீழ மாற்றி விட்டான் சபையை. ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாமல் நீ கம்யூனியனில் பங்கு பெறுற அப்படின்னு வராத கண்ணீரை இப்படி இப்படி புழிஞ்சி, ஐயோ கண்ணீர் வந்துட்டு. அப்போ ரைட், ஏசு உனக்காக அடிக்கப்பட்டார் மகனே, உனக்காக. சரி, இப்போ என்ன பண்ணணும்? எனக்காக அவர் அடிக்கப்பட்டார்னா நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அடிக்கப்பட்டார். இப்போ நீங்க அழுதீங்கன்னா அவர் அடிக்கப்பட்ட நோக்கமே தப்பாகி போச்சா? இப்போ குட்ஃப்ரைடே அன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள், ஏ அப்பா
ஃபுல்லாக சோகத்தின் பெரும் உச்சத்தில் வந்து நிற்பாங்க. ஆக்சுவலி அவங்க இயேசு அவமரியாதை செய்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அவர் கொடுக்குற மரியாதை தெரியுமா? எனக்காக நீங்கள் பாடுபட்டீங்க சுவாமி, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் செஞ்சீங்க, அதனால் நான் சந்தோஷமாக வரேன். அன்பு நினைக்கும் போது நன்றி உணர்வில் ஒரு கண்ணீர் வருது வேற. ஆனால் இவங்க வந்து என்னை பார் அழு, அழுற நேரம் கிடையாது. கம்யூனியன் நேரமே சோகத்தின் நேரமாக அழுகை நேரமாக மாற்றி விட்டாங்க. தப்பு பாருங்க, எவ்வளோ பெரிய கம்யூனியனை எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் ஆக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கம்யூனியன் எப்போ சரியாக மாறுது, எப்போ சரியாக ஏற்படுதுன்னா கழிப்பு. அங்கே பாருங்கள், விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். இது வந்து ஒரு விருந்துங்க. ஆமென். ராஜ்யத்தின் செய்தின்றது ஒரு விருந்து. கடவுள் சொல்றார், போய் அந்த பெரிய விருந்துக்கு ஜனங்களை கூட்டிட்டு வா. That's the kingdom of God. Kingdom of God means the festival. அது ஒரு பண்டிகையாக, ஆமென், அது ஒரு பெரிய விருந்தாக அது இருக்கிறது. கடவுள் வந்து ராஜ்யத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சோகத்தின் ராஜ்யமா இன்ட்ரோடியூஸ் பண்ணல, சந்தோஷத்தின் ராஜ்யமாய் மகிழ்ச்சியின் ராஜ்யமாக அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பாருங்களேன், அங்கே கண்ணீர் இல்லை, ஆமென், அங்கு அழுகை இல்லை, அங்கு மரணம் இல்லை. அப்போ அழுகை இல்லை, இதுன்றதான் ராஜ்யம். ஆனா இவங்க அழுதுகிட்டே இருந்தா அது ராஜ்யம் இல்லை, அது பூஜ்யம். ராஜ்யம் கிடையாது. ஏன் பூஜ்யமா இருக்குது? ஏன்னா இவங்க அழுகையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. தூக்கி துறப்படுங்க. நான் சொல்றேன், இயேசு உங்களுக்காக மரித்ததே நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சில காரியங்கள்லாம் பிள்ளைகளுக்கு செய்றீங்க, எதுக்கு? சரி, நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்ட்டு. அதுவும் சோகமாக பைய தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ இப்படி இதுக்காக நான் எவ்வளோ சங்கடப்பட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அதைத்தான் இயேசு இன்னைக்கு காலையில் உங்கள்கிட்ட சொல்றாரு. ஆமென். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உங்க துக்கத்தை அவர் சுமந்துட்டார். நீங்க அதை நம்புறீங்களா? அதை நீங்க நம்புறதீங்கன்னா அதுக்கு அடையாளம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க சுமந்துட்டீங்க ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. நீ சுமக்க தேவையில்லை, ஆமென், விசுவாசி அது போதும். ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க சுமந்துட்டீங்க ராஜா, நீங்க எனக்காக எல்லாத்தையும் சுமந்துட்டீங்க. அப்போ இயேசு பாருங்க, முதல் அற்புதமே தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. மோசேயினுடைய முதல் அற்புதம் என்ன தெரியுமா? What is the first miracle of Moses? தண்ணீர் ரத்தமாயிடுச்சு. நல்லா இருக்கிற தண்ணியை குடிக்க முடியாம மாத்தி விட்டான். ஆனா இவர் காவா தண்ணிய திராட்சை ரசமா மாத்திட்டார். That Jesus. ஆமென். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீனே களிப்புக்கு அடையாளமான திராட்சை ரசத்தை கொடுக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். நான் சொல்றேன், இந்த ஆகஸ்ட் மாதம் களிப்பின் மாதமாக, ஆமென், கலிகூறுதலின் மாதமாக, ஆனந்தத்தின் மாதமாக உங்களுக்கு இருக்க போகிறது. according to the blood, ஆமென், இயேசு கிறிஸ்துவின் செயலால் அவர் உங்களுக்கு முதல்ல தர்றதே திராட்சை ரசம் தான். திருடன் எல்லாவற்றையும் திருடி விட்டு குற்றியும் கொலையுருமாய் அந்த மனிதனை போட்டு விட்டு போகிறான். அந்த நல்ல சமாரியன் வந்து திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் ஊத்துறான் ஃபார் ஹீலிங். ஆமென். அப்போ அந்த சோகமான நேரத்தில் கூட, அந்த வழியின் நேரத்தில் கூட திராட்சை ரசத்தை பரிமாறுகிறார். ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருந்தாலும் நான் சொல்றேன், இந்த மாதம் அதை நீரூற்றாய் நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்கள். எல்லா சோகங்கள் விலகுகிறது, எல்லா துக்கங்கள் விலகுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஆமென். இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறீர்கள், இனி நகைப்பீர்கள். ரே பிளான்டா நாகோ ராபா ஷாடா லாப்ரே கேனாமா சாத்துராபா லாகட்டா லாப்ரே. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், விருந்து சந்தோஷத்திற்கு என்று செய்யப்படும் திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். நான் சொல்றேன், இது சிந்தப்பட்டதே உங்களை களிப்பாய் மாற்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. என் சோகங்களை, என் துக்கங்களை, என் கண்ணீரை, என் வேதனையை, என் பாவங்கள், என் சாபங்கள், என் நோய், என் தரித்திரம், என் மரணம் அத்தனையையும் இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகையினால் இயேசு தருகிற
இந்த புதிய வாழ்வை நான் பெற்றுக்கொள்கிறேன். இனி கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. ஆமென். நாம் புசிப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த திராட்சரசம் எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தமாக இருக்கிறது. இந்த திராட்சரசம் என்னை களிப்பாக்கும். இயேசுவின் இரத்தத்தினாலே இன்றைக்கு ஒரு களிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிந்தின இரத்தத்தினாலே சோகத்திலிருந்து, கவலையிலிருந்து ஒரு விடுதலை நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த நாள் முதல் ஒரு பெரிய ஆனந்தமும் மகிழ்ச்சியையும் நான் அனுபவிக்கும் நாளா எனக்கு இருக்கிறது. ஆமென். Hallelujah. Praise you, Jesus. Praise you, Jesus. We love you, Lord. Hallelujah. We praise you, Jesus. இனி கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, சந்தோஷம் என் வாழ்விலே. வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டத்திற்கு. ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பாடல் பாட போகிறோம். கத்தர்கிட்ட நாம் கொடுக்க போகிறோம். இந்த பாடல் பாடும் பொழுது நல்லா கவனிங்க. திராட்சரசம் விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும். திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். அப்படி சொல்லிட்டு அடுத்த லைன்ல என்ன வருது தெரியுமா? பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். சார் என்ன கனெக்ஷன்? கனெக்ஷன் இருக்கு சார். எப்போ நீ களிப்பா ஆகுறியோ அப்பமே நீ செழிப்பாகிற. அப்பமே நீ செழிப்பாகிற. ஆமென். அப்போ உன் களிப்பை திருடுவான் பிசாஸ். ஏன்னா களிப்பை திருடினாலே தரித்திரமாயிடும். ஆனால் கடவுள் வந்து உங்களுக்கு களிப்பை தராருன்னா அந்த களிப்பு செழிப்பை கொண்டு வரும். சந்தோஷத்துடன் சம்பாதிப்பீர்கள். ஆனந்த அறுவடை உங்களுக்கு உண்டாகும். மகிழ்ச்சிக்கும் செழிப்புக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. இன்னைக்கு எல்லாம் பேச முடியாது. கம்மிங் சண்டே அண்ட் இந்த மாதம் முழுவதும் நிறைய நான் பேச போகிறேன். ஸ்பெஷல் ஆகஸ்ட் 15 ஒரு பெரிய திருவிழாவை போல செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆமென். நிறைய ஊர்களில் இருந்தெல்லாம் மக்கள் திரளாக வர்றாங்க ஆகஸ்ட் 15க்கு. இப்போமே உங்கள் இருக்கைகளை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இதில் 2000 பேர் இருந்தால் கூட அன்றைக்கி வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் செட்டப்ஸ் பண்ணுறோம். நல்ல ரவுண்ட் டேபிள்லாம் போட்டு நல்ல அந்த நாள் முழுவதும் நல்ல விருந்து, சாப்பாடு, ஃபுல்லாக வார்த்தைகள், ப்ரெசன்ஸ், ஆமென், எல்லாத்தையும் அந்த மாதிரி செலவு பண்ண போகிறோம். அதனால் ஒரு 300 பேர் வரைக்கும் தான் இதில் அக்கம் பண்ண முடியும். அதனால் உங்கள் பேர்களை கொடுக்கலன்னா இன்றைக்கே கொடுத்துடுங்க. ஒரு குடும்பத்திற்கு 1000 ரூபாய். ஒரு குடும்பம்னா நீங்கள், உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் பிள்ளைங்க, எங்கள் தாத்தா, பெரியப்பா, சித்தப்பாண்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பெரிய 1000 போட்டுருவோம். ஆமாம். தனி நபருக்கு 500 rupees. வழக்கமாக நம்ம இதை விட கூடுதலாக வச்சுருப்போம். ஆனால் இந்த டைம் வந்து விழாக்கால சலுகையாக. ஆமென். சரி, ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா சாப்பிட்டு அன்றைக்கி ரிலாக்ஸ்டாக போவீங்க. ஸோ பதிவு பண்ணிவிடுங்க. இன்றைக்கே உங்கள் பேர்களை ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்களோ நேரில் வந்திருக்கிற பிள்ளைகளோ பேர் கொடுக்கலன்னா கொடுத்துருங்க. 300 பேர் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் நிறைய வருவாங்க. அவங்களுக்குலாம் வெளியில் விளையாடுறதுக்கு இடம் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து அவ்வளோ அற்புதமாக என்ன பண்ண போகிறோம், பயன்படுத்த போகிறோம். ஆமென். அப்போது சொல்கிறேன், நான் பதிவு பண்ணிவிடுங்க. என்ன நான் இப்போ கத்தருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுடைய களிப்புக்கும் செழிப்புக்கும் என்ன இருக்குது, பெரிய தொடர்பு இருக்குது. ஏசாயா 35 பார்த்தீங்கன்னா வேதவசனம் சொல்லுது, வனாந்தரம் வறண்ட நிலமும் என்னாச்சு தெரியுமா, கழித்தது. எல்லாம் சொல்லுங்க, கழித்தது. எல்லாம் சொல்லுங்க, வனாந்தரமும் வறண்ட நிலமும் என்ன பண்ணுச்சு, கழித்தது. முதல்ல அது கழித்தது, அப்புறமா படிச்சு பாருங்க அது செழித்தது. எல்லாம் சொல்லுங்க, முதலில் கழிப்பு பின்பு செழிப்பு. இன்னும் சந்தோஷமா ஆயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், மிகுதியான செழிப்பு. ஆமென். verse 1 போடுங்க, verse 1 போடுங்க. பாருங்களேன், சந்தோஷமா பேசினா பிரசங்கம் கூட முடியாது. ஆமென். வனாந்தரமும் வறண்ட நிலமும் என்னாச்சு, மகிழ்ந்து. எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ந்து. சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். செழிப்பை நீங்க அனுபவிக்கணுமா, ப்ராஸ்பரிட்டி நீங்க என்ஜாய் பண்ணணுமா, ப்ராஸ்பரிட்டிக்கான முக்கியமான கீ சொல்றேன். எந்த காரணத்தை கொண்டு நான் சோகமா இருக்க மாட்டேன். ஆமென். கர்த்தர் மேல் என் பாரத்தை நான் வைக்க போறேன்.
மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. இருந்து பாருங்க, வராத பிசினஸ் வரும், நடக்காத வெற்றிகள் நடக்கும். ஆமென். வராத செழிப்பு உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். மகிழ்ந்து கடுவெளி கழித்து, எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ந்தது கழித்தது. அதுக்கப்புறம் புஷ்பத்தை போல் செழிக்கும். எல்லாம் சொல்லுங்க, முதல்ல கழிப்பு, அப்புறம் செழிப்பு. ஆமென். முதல்ல ஆனந்தம், அப்புறம் ஐஸ்வர்யம். ஆமென். அப்புறம் எல்லாமே வரும். ஆரோக்கியம். மகிழ்ச்சின்றது எல்லாத்துக்கும் சாவி. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷம் என்பது சகலத்துக்குமான சாவி. ஆனந்தம் என்பது அனைத்துக்குமான சாவி. எல்லா பூட்டையும் திறக்கலாம். ஆமென். அம்புடு பூட்டையும் திறக்கலாம். ஆனந்தத்தால் அகிலம் வெல்லலாம். ஆமென். நீங்க சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாது. அதை தான் நம்ம தொலைச்சிட்டோம். ஒரு ஸ்திரீ வெள்ளி காசை தொலைச்சிட்ட மாதிரி சபை அதை தொலைச்சிடுச்சு. இன்னைக்கு நல்ல லைட் அடிச்சிருக்கிறேன், இன்னைக்காவது கண்டுபிடிச்சிருங்க. ஆமென். விளக்கை கொளுத்தி இவ்வளோ நேரம் கொளுத்தி இருக்கிறேன் பாருங்களேன். இதில் கூட துட்டை நீங்கள் எடுக்கலன்னா என்ன பண்ணுறது? ஆமென். தொலைச்ச சந்தோஷத்தை சபையே திருப்பி எடுத்துக்கொள். ஆமென். ஆமென். துதியின் ஆடையை உடுத்திக்கொள். அசுத்தனும் தீட்டு உள்ளவனும் உன் வழியாய் வருவதில்லை. ஆமென். பிள்ளை பெறாத மலடியே. என்னங்க இப்படி சொல்லியிருக்குது? பிள்ளை பிறந்தா தானே? இல்லை, நீ மகிழ்ச்சியா இருந்தானே புள்ள பிறக்கும்ன்ற. பிறக்காத புள்ள பிறக்கும், புள்ள பிறக்கும். ஆமென். பைபிள் வந்து சீக்கிரத்தை சொல்லிடுச்சு. ஆமென். நம்ம தான் இன்னும் அதை எடுத்துக்காம இருக்கிறோம். அப்போ இது வந்து உடனே நடக்காது. லெட் அஸ் லேபர் அண்ட் டு ரெஸ்ட். இது கொஞ்சம் திருப்பி இந்த சத்தியத்தை கேட்கணும். ஆவியானோடைய உதவியில் இருக்கணும். நார்மலாகவே சிரிங்க. மொக்க ஜோக் அடித்தாலும் நல்லா சிரிங்க. ஹலோ, சில பேர் பெரிய ஜோக் அடித்தா கூட அடிமாங்க, சிரிச்சாப்பிள்ளையா, சிலர் சிரிக்குங்க அப்படிங்க. என்ன மின்னல் மாதிரி இருக்குது. அது வேற தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படின்ட்டு. அதனாலேயே நம்ம பொம்பளைங்களை அழுதுகிட்டே இருக்கிறாங்க. தவறான பழமொழிகள் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. ஆனந்த சத்தமிடு, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து மகிழ்ந்து கலிகூறுன்றார். அப்போ பொம்பளைங்க சிரிக்காதுன்னு பைபிளில் போட்டிருக்குதா? அதெல்லாம் போடல. நம்ம எல்லாமே தப்பு தான். ஆம்பளை அழக்கூடாது, அதுவே தப்பு. அதனால தான் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருந்தான் சார். சும்மா இல்லை, இதுகளாவது அழுது கொஞ்சம் பாரம்லாம் நீங்கிறது. இல்லை நம்ம மேலே பாரத்தை வச்சுட்டு போயிடுது. கத்தர் மேலே வைக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக அப்படியாக சகோதரரே. ஆனால் இவன் பாருங்க, சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டாங்க ஆம்பளை பிள்ளை அழக்கூடாதுன்ட்டு. எங்கே அலன்னே தெரியலை. அழுவதுக்கு கூட ஒரு நிம்மதி இல்லாத ஜெம்மமாயிட்டாங்க. அதனால தான் அடக்கி பட்டார்னு வெடிச்சிருது. அது மாதிரி டப்புன்னு போயிருது ஒரு நாள். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு ஒரு ஆண்மகன் தானே, அழுதார். அதனால தேக்கிலாம் வைக்கக்கூடாது. ஆம்பளை அழக்கூடாதுன்றதும் தப்பு, பொம்பளை சிரிக்கக்கூடாதுன்னு தப்பு. இன்னைக்கு சட்டத்தை மாற்றி புது சட்டத்தை எழுதுகிறோம். ஆமென். இது வந்து சத்தியத்தை பேசுற நேரம் மட்டும் இல்லை, சட்டமே அமுலாக்கம் பண்ணப்பட்டு இன்னி இப்படித்தான் அப்படின்னு சட்டம் இன்றைக்கு பாஸ் பண்ணப்படுகிறது. ஆமென். the ecclesia of Godல தேவனுடைய சட்ட மண்டலத்துல இன்றைக்கு சட்டம் ஏத்துறோம். ஆமென். பாருங்க, இதுதான் சட்டம். கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற அற்புதமான ஒரு காரியம். ஆமென். புடிச்சுக்கோங்க இதெல்லாம். ஆமா, அதுக்காக அப்படிலாம் கிடையாது. மகிழ்ந்து கலிகூறு, சீயோன் குமாரத்தியே என்ன பண்ணு, மகிழ்ந்து கலிகூறு. எல்லாம் மகிழ்ச்சியாரு, பெண்ணும் மகிழ்ச்சியாரு, ஆணும் மகிழ்ச்சியாரு தான் வேதவசனம் சொல்லுது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பணம் வந்துடும். ஆமென். ஆமாம். பாருங்க, கொடுக்கும் போதும் சந்தோஷமாக கொடுக்கணும். பைபிளில் போடும், கண்ணீரோடு விதைக்கிறவன் அது வெளிப்பாடு இல்லை. வருமோ வராதோ, ஓ போய் சேர்ந்துச்சேன்னு தான் அல்லும். ஆனால் எனக்கு வரப்போதுன்னா நீ விதைக்கும் போதே சந்தோஷமாக விதைப்பீங்க.
அதனால் புதிய ஏற்பாட்டில் கண்ணீரோடு விதைக்கிறவன்ற கான்செப்டே கிடையாது. ஆமென். விதைக்கும் போதே களிப்பு, அறுக்கும் போது அதை விட களிப்பு. ஆமென். ஆமாம், அது தெரில, வருமோ வராதோன்னா தான் அழுகையாக வைக்கும். விவசாயிக்கு தெரியும், நல்லா விதைக்கிறோம், 100 மூடை வறக்கம்னு அவன் ஏன் அழ போகிறான்? அப்போ அவனுக்கு வெளிப்பாடு இல்லை, அதான் அழுதுகிட்டு இருக்கான். போச்சே போச்சே அப்படின்னா தான் இது. அப்போ நீங்கள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், செலவு பண்ணும்போது எப்படி பண்ணணும் நீங்கள். ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நீங்கள் செலவு பண்ணும்போது சந்தோஷமாக செலவு பண்ணுறீங்களான்னு. அங்கே தான் தரித்திரம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்தாப்பா இப்படி பண்ணீங்கனாலே பணம் உங்ககிட்ட வராது. நீங்கள் மகிழ்ச்சியாக செலவு பண்ணணும். ஆமென். ஊதாரியா இருங்கன்னு சொல்ல, சந்தோஷமாக செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். ஆமென். செலவு பண்ணும்போது செலவு பண்ணவும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன சோகம்? சந்தோஷமாக செலவு பண்ணு. ஆமென். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி எந்த அளவில் அழிக்கிறீங்களோ அந்த அளவில் சந்தோஷமாக உங்ககிட்ட திரும்பி அது வர ஆரம்பிக்கும். ஆமென். சரி, இந்த மாதம் மகிழ்ச்சியாக விதைகளை விதைக்கும்படி உங்களை அழைக்கிறேன். ஆன்லைன் மூலமாய் பார்க்குற பிள்ளைகள், ஆமென், யூ கேன் கிவ் யுவர் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங் த்ரூ ஆன்லைன் ஆர் ஜிபே மூலமாய் நீங்கள் விதைக்கலாம். நம்முடைய 100 crores ப்ராஜெக்ட்ஸ்க்கான வேலைகள் ஆண்டுடைய கிருபையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கண் பார்க்குற எல்லா இடத்தையும் வாங்க போகிறோம். ஆமென். 100 கோடிக்கு பிரம்மாண்டமான ஆலயத்தை நாம் கட்டி எழுப்புவோம். ஆமென். அதுக்காக உலகமெங்கும் நம்முடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகள் கவர்னன்ட் பார்ட்னராக இணைந்து 1 lakh 5 lakh 10 lakhsன்னு விதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது. சந்தோஷமாக கட்ட போகிறோம். உங்களுக்கு சொல்லட்டுமா, சந்தோஷமாக இருந்தால் தான் கட்ட முடியும். தாவீது கட்ட போகிறேன்றான், ஆண்டவர் நீ கட்டாதன்றார். ஏன்னா யூ ஆர் அ மேன் ஆஃப் வாரியர், நீ யுத்தம் செய்கிற ஆள். டோன்ட் பில்ட் அப்படின்ட்டார். சாலமோன் நீ கட்டு. ஏன் தெரியுமா, நீ சமாதானத்தின் மகன். சார் எவ்வளோ இருக்குது பாருங்க. அப்போ நிறைய விஷயம் பில்ட் ஆகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா, சோகமாக இருந்தால் பில்ட் ஆகாது, பில்ட் ஆகிருக்கிறது இடிஞ்சிடும். ஆனால் ஷலோம், த மேன் ஆஃப் பீஸ், யூ வில் பில்ட். ஆமென். சமாதானமாக இருக்கணும். அப்போ அவன் தான் எதையும் கட்டி எழுப்புவான். அது நீங்கள் எதையும் கட்டி எழுப்புறதுக்கு முன்னாடி சந்தோஷத்தை கட்டி எழுப்புங்கன்றேன். ஆமென். பில்ட் யுவர் ஜாய், பில்ட் யுவர் பீஸ். ஆமென். அதை கட்டிட்டீங்கன்னா மீதி எல்லாத்தையும் கட்டிடுவீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ இது ஆனந்தம் முடியாது, இது மெகா தொடர். ஆமென். ஆனந்தம் மெகா தொடர். ஆமென். சந்தோஷம் சங்கி தொடர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஆமென். பாடல் பாடும்போது நீ கொடுக்கலாம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். ஆமென். glory to God. வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. இனி கண்ணீர் இல்ல, கவலை இல்ல. சொல்லுங்க, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, சந்தோஷம் என் வாழ்விலே. ஓ சந்தோஷம் என் வாழ்விலே. சின்ன ஒரு மூமெண்ட் போட்டு, வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. இனி கண்ணீர் இல்ல, கவலை இல்ல. ஓஹோ, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, சந்தோஷம் என் வாழ்விலே. ஓ சந்தோஷம் என் வாழ்விலே. இனி கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, சந்தோஷம் என் வாழ்விலே. சந்தோஷம் என் வாழ்விலே. கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர்
முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. இனி கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, ஷப்ரோ சந்தோஷம் என் வாழ்விலே. ஓ சந்தோஷம் என் வாழ்விலே, சந்தோஷம் என் வாழ்விலே. ஓ சந்தோஷம் என் வாழ்விலே. ஆமென். ஹalleluya. So it's a decision. நான் சொல்றேன், ஒரு இந்த மெசேஜ் வந்து உங்க ஸ்பிரிட்ல அப்படியே கலக்கணும். மினிமம் 10 times கேளு. இன்னைக்கு இந்த செய்தியை வந்து விட்டுறாங்க, ஏத்திருங்க, அப்படியே உள்ள அப்படியே ஏத்தி நிறைஞ்சு நிக்கணும். ஆமென். நீ ஆனந்தம் மட்டும் இருங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூர். ஆமென். இது 8வது மாசம், புதிய ஆரம்பம். ஆமென். புதிய ஆரம்பம். நான் சொல்றேன், ஆனந்தத்தின் ஆரம்பம். ஹalleluya. ஆமென். ஆமென். நம்பர் 8 means new beginning. ஆமென். புதிய ஆரம்பம். ஆமென். கடவுள் உங்கள் சந்தோஷத்தை துவங்கி வைக்கிறார், ஆனந்தத்தை ஆரம்பிச்சு வைக்கிறார். ஆமென். இந்த மாதம் புதிய துவக்கங்களின் மாதங்களாக இருக்கிறது. அநேக புதிய துவக்கங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தந்தருள்வார். ஆமென். ஸோ மனசார உங்களை வாழ்த்துறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நீங்கள் விதைத்த எல்லா விதைகளை கர்த்தர் பெரிய ஆனந்த அறுவடையை உங்கள் கைகளில் அவர் கொண்டு வருவார். ஆமென். ஸோ ஆகஸ்ட் 15 நம்முடைய சபையில் வைத்து ஒரு நாள் நிதி சுதந்திரம் என்கிற தலைப்பில், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் என்கிற தலைப்பில் ஒரு 1 day கான்ஃபரன்ஸ் வைக்கிறோம். ஸோ காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் அது நடக்கும். ஸோ ரிஜிஸ்டர் யுவர் நேம். ஸோ வழக்கம் போல் முதல் வாரம் மட்டும் இங்கே நடக்கும் கூட்டங்கள். 2வது வாரம் பெங்களூரில் வைத்து 2வது சனிக்கிழமை கூட்டங்கள் நடக்கும். 3வது சனிக்கிழமை சென்னையில் வைத்து நம்முடைய கூட்டங்கள் நடக்கும். 4வது சனிக்கிழமை கோயம்புத்தூரில் வைத்து நடக்கும். இது நம்முடைய வழக்கமான எல்லா கூட்டங்கள். அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க நீங்கள் வாங்க. ஆன்லைன் மூலமாக ஃபாலோ பண்ணுறவங்க சொல்லலாம், அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ். ஸோ ஃபிசிக்கலாக வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப தூர இடத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அட்லீஸ்ட் கம் மந்த்லி ஒன்ஸ். உங்களுக்கு நியரஸ்ட்டாக நிறைய இடத்துல இப்போ மீட்டிங் நடக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுங்கள், நீங்கள் வாங்க, உங்களை சந்திக்க நான் ஆர்வமாக இருக்கிறேன். ஆமென். God bless you. God bless you. நல்ல கைத்தட்டி ஹalleluya. Come on, shout. Amen. Bless you.